உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்க, ஒவ்வொரு மனுஷனுடைய கிரியையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீ பரலோகத்துக்கு போகும் பொழுது, இல்லாவிட்டா நீ நரகத்துக்கு போகும் பொழுது, ரெண்டுல ஏதாவது ஒரு இடத்துக்கு தான் போகணும் ஒரு மனுஷன். ஒன்று நீ பரலோகத்துக்கு போகணும், இல்லாவிட்டால் நரகத்துக்கு போகணும். இந்த ரெண்டுக்கும் போகும் பொழுது, இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு இடத்துக்கு போவ, ரெண்டுக்கும் நீ போக போறதில்ல. இரண்டுல ஒரு இடத்துக்கு நீ போகும் பொழுது உன்னோடு கூட வரவது எது சொல்லுங்க? நான் சிங்கிளா பேசுறேன், அதனால ஃப்ரீயா பேசலாம். சொல்லுங்க, உங்களோடு கூட வருவது எது? வேதம் சொல்லுகிறது, அவர்களுடைய கிரியை அவர்களோடு கூட போ. வேற ஒன்னும் உன் கூட வராது. நீ போட்டிருக்க டிரெஸ் வராது. இயேசு கிறிஸ்துவை சீலையில சுற்றி கல்லறையில வச்சிருந்தாங்க. சீசர்கள் வந்து பார்க்கும் பொழுது அவரை சுற்றி இருந்த சேலை எங்க இருந்தது? இந்த டிரெஸ் போட்டு நீ மேல போக முடியாது. உன் கூட வரப்போகிறது ஒன்றே ஒன்றுதான், அவர்களுடைய கிரியைகள் வெளிப்படுத்தல. வாசியுங்கள் 14-13 வாசிங்க. அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடு கூட போகும். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவன் கிரியைகளுக்கு தக்கதான பலன் என்னோடு கூட. இயேசு வரும் பொழுது கிரியைக்கு பலனோட வர்றார். நீ ஓட்டத்தை முடிக்கும் பொழுது உன்னுடைய கிரியை உன்னோடு கூட என்ன செய்யும்? வரும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறார். உன்னுடைய மனதுல நீ எந்த நினைவு வைத்து அந்த கிரியை செய்தா என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். வீட்டில் ஒரு ஆளுக்கு நீ சாப்பாடு போடும்போது கூட நீ நல்ல மனசோடு போடுறியாங்கிறத கூட கர்த்தர் நினைச்சிருக்கிறாரு, அறிஞ்சிருக்கிறார். உன்னுடைய உள்ளத்துல நீ என்ன வைத்துக் கொண்டு செயல்பட்டார்? கேயாசி போய் பண ஆசையோடு அந்த குஷ்ரோகியாகிய நாகமான்ட்ட விடுதலையாக்கப்பட்ட அந்த மனுஷன் வாங்கிட்டு வரும் பொழுது தீர்க்கதரிசி கேட்கிறார், நீ போகும் பொழுது என்னுடைய மனம் உன்னோடு கூட வரவில்லையா? நீ உன்னுடைய கிரியைகளை, இந்த வருஷத்தின் கடைசியில கர்த்தர் பேசுகிற வார்த்தை, உன்னுடைய கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். இந்த வசனம் எனக்கு ஒரு 10 நாளா போராடி கொண்டிருந்ததுனால நான் இந்த வசனத்தை நான் இன்னைக்கு பேசுகிறேன். இந்த வசனம் இல்ல, இந்த வசனத்துல ஒரு பார்ட், அதுதான் இன்னைக்கு மெசேஜ். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என்னை மறுதலியாமல், நீ என்னை வசனத்தை கை கொண்டபடினால் நான் உனக்கு திறந்த வாசலை கட்டளையிடுவேன். நம்ம எல்லாரும் வீட்டுல திறந்த வாசலை கட்டளையிடுவேன். இந்த வசனத்தை மட்டும், இந்த பிட்டை மட்டும் எடுத்து வச்சுக்கோ. இதை மட்டும் எடுத்து தொங்க விட்டுறான், எழுதி போட்டுறான். எல்லா இடத்துலயும் அவனுக்கு அதை பார்த்த உடனே ஒரு ஆசை. நம்ம போற இடத்துல எல்லாம் நெஞ்சிருக்கு, டோரு ஓபன் பண்ணிருக்கு. அந்த விசுவாசத்துல போயிட்டே இருக்கலாம். ஒரு சிலருக்கு திறக்குது, ரைட். ஆனால் எப்படி திறக்கும்? திறந்த வாசலை நான் உனக்கு கட்டளையிடுவேன் ஆண்டவர் சொல்லுகிறாரே. அந்த திறந்த வாசலை நீ அனுபவிக்க வேண்டுமானால், அந்த திறந்த வாசலின் வழியாக உள்ளே போய் உன்னுடைய வாழ்க்கையில நன்மைகளை நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், உனக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தில நீ மறுதலியாமல் கிரியை செய்ய வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் பேச போகிறது கொஞ்சம். இந்த வார்த்தை வச்சுதான் கர்த்தர் உங்கள்கிட்ட பேச போறார். ஒரு 7 காரியத்தை ஆவியானவருடைய உதவியோடு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கொஞ்சம், கொஞ்சத்துல நாம் என்ன செயல்படுகிறோம் தான் இன்னைக்கு முக்கியம். நீ ஒரு பெரிய கோடீஸ்வரன் இல்ல, ஒத்துக்கொள்ளலாம். நீ ஒரு பெரிய வல்லமை வாய்ந்த ஒரு மனுஷனும் இல்ல, ஒத்துக்கொள்ளலாம். உனக்கு ரொம்ப கிருபை, தாளந்துகள், வரங்கள் அப்படின்லாம் ஒண்ணு இல்லை. ஆனால் உனக்கு இருக்கிற கொஞ்சம் பலனில் நீ என்ன செய்தாய்? நீ சிம்சோனை போல பலசாலி, இந்த கட்டடத்தெல்லாம் பிடிச்சு உலுக்கிடுவ, நீ எடுத்துருவ அப்படிலாம் ஆண்டவர் உன்னைய சொல்லவில்லை. ஆண்டவர் உனக்கு கொடுத்தது என்னன்னு உனக்கும் தெரியும், ஆண்டவருக்கும் தெரியும். 10 தாளந்து கொடுத்தவன்ட்ட அவர் எதிர்பார்த்தது அந்த 10 தான் எதிர்பார்த்தார். ஒரு முள்ளு செடியில வந்து அவர் மாமரத்தை எதிர்பார்க்கக்கூடிய தேவன் அல்ல. ஒரு பெரிய செடியில அதனுடைய கனியை தான் எதிர்பார்ப்பாரே தவிர வேற கனி அவர் என்ன செய்யறது இல்ல, எதிர்பார்க்கிறது இல்ல. அந்தந்த மரத்துல அந்தந்த கனிகளை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். 5 தாளந்து கொடுத்த இடத்துல அவர் 5 தான் எதிர்பார்த்தார். ஆனால் கொஞ்சமாய் கொடுத்த அந்த 1 தாளந்து உள்ள இடத்துல அவர் எதை எதிர்பார்த்தார்? 10 எதிர்பார்க்கல. எதைத்தான் எதிர்பார்த்தார்? ஒரே 1 தாளந்து எதிர்பார்த்தார். இங்கே ஆவியானவர் சொல்கிறார், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும். அவனுக்கு கொஞ்சம் பலன் தான் கர்த்தருக்கு தெரியும். இன்னைக்கு கூட ரொம்ப 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 நீங்க வீக்கா ஃபீல் பண்றீங்க. ஆனா இந்த வீக்குக்குள்ளேயும் என்ன இருக்கு? இந்த வீக்குக்குள்ளே என்ன இருக்கு? கொஞ்சம் பலன் இருக்கு. கிதியோன் வந்து நிக்கிறான், களத்துல நின்று போராடித்துக் கொண்டிருக்கிறான். அவனை பார்த்து அவன் பயங்கர சோர்ந்து போய், விடாய்த்து போய், கர்த்தர் எங்க இருக்கிறார்? கர்த்தர் இருந்தா ஏன் இப்படி நடந்துச்சு? அப்பெல்லாம் அற்புதம் செஞ்சாராமே, இப்ப எங்க அந்த அற்புதம்? இப்படி கேள்வி கேட்டுக் கொண்டிருந்த மனிதனை பார்த்து ஆண்டவர் பேசும் பொழுது பலவீனனே அப்படின்னு பேசல. அவனை பார்த்து என்ன சொன்னாரு? பராக்கிரமசாலியேன்னு தான் பேசினார். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போங்கிறார். அப்ப அவனுக்குள்ள சோர்வு, துக்கம், அதீரியம், அவிசுவாசமான வார்த்தைகள் இருந்தாலும் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு பலன் அவனுக்குள்ள என்ன செய்தது? இருந்தது. அதுபோல
இன்றைக்கு இந்த காலை வேளையில இந்த வருஷத்தின் கடைசியில வந்திருக்கிற உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லணும், உனக்கு இருக்கிற கொஞ்ச பலத்திலும் நீ என்னை மறுதலிக்கவில்லை. எத்தனை பேருக்கு அப்படி சொல்ல முடியும் ஆண்டவர்? இந்த கூட்டத்தில் எத்தனை பேர் உங்க இருதயத்தை தொட்டு சொல்லுங்க, உங்களுக்கு இருக்கிற கொஞ்ச பலத்துல நான் தேவனை மறுதலிக்காமல் நின்று கொண்டிருக்கிறேன். ஆம், உண்மையாகவே ஒரு சிலர் கர்த்தருக்காக நின்று கொண்டிருக்கிறார். அதை தேவன் அறிவார். அவங்களுக்கும் தெரியும், ஆண்டவருக்கும் தெரியும், மற்றவங்களுக்கும் தெரியும், அவங்களுக்கு கொஞ்சம் தான் பலன் இருக்குன்னு தெரியும். அந்த பலத்துல, அந்த கொஞ்ச பலத்துல நீ மறுதலியாமல் இருந்தாயா? ஒரு 7 கேள்வி. இந்த 7 கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிட்டு நீங்க எல்லாரும் கூட்டத்தை முடிச்சு நீங்க போயிடலாம். ஆனால் அந்த கொஞ்சத்துல நீ எப்படி இருந்தங்கிறதா தேவன் எதிர்பார்க்க. இந்த பிலதெல்பியா சபைக்கு ரொம்ப கிருபை கொடுக்கல, பெரிய வல்லமை கொடுக்கல, பெரிய மகத்துவமான செயல்கள் இல்ல. அதுக்கு தேவன் கொடுத்திருந்தது என்னதுதான்? தேவன் கொடுத்திருந்தது கொஞ்சம் தான். ஒரு எறும்புக்கு போய் ஒரு பெரிய பலனை கொடுத்து ஒரு பிரயோஜனம் இல்லையே, அது ஒண்ணும் இல்லை. அதுக்குரிய அந்த ஜீவன், அதுக்குள்ள அந்த கொஞ்சம் ஜீவன் தான் இருக்கும். ஒரு நசுக்கிட்டேன்னா முடிஞ்சு போயிடும். மனுஷன் வாடி போகிற ஒரு புல்லின் பூவுக்கு ஒப்பான, அப்படி கசைக்கு தூக்கி போட்டா முடிஞ்சு போயிடுச்சு. ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுறான், அப்படி தூளாய் போயிடுறான், ஒண்ணுமே இல்லை, அவன் மண்ணுக்கு திரும்பி போயிடுவான். ஒரு நிமிஷத்துல அவன் இல்லை. அவனை உற்று விசாரித்தாயானால் அவன் அங்கே இல்லை. இதான் மனுஷ வாழ்வு. நான் இதோ போயிடுறேன், நான் அதை போயிடுறேன், இதோ போயிடுறாங்கிறான். போயிட்டு திரும்பி என்ன செய்யறது இல்ல, வீட்டுக்கு வர்றதே இல்லை. அப்படி எரிஞ்சு ஒண்ணுமில்லாம சாம்பலா போயிடுறான். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சன்னிதானத்துல வந்திருக்கிற நாம், நமக்கு இருக்கிற கொஞ்ச பலத்துல என்ன செய்தோம்? உனக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆண்டவருக்கு உங்களுக்கு ஒருவேளை உங்களுக்கு கூட கொஞ்சம் பலன் கொடுத்திருக்கலாம். இந்த கொஞ்ச பலத்தில நீ என்ன செய்தாய்? நான் பலவீனன் சொல்றேன். விசுவாச மார்க்கத்தின் வார்த்தை என்ன? எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது? விசுவாச வீரர்கள் பலவீனத்தில் என்ன செய்தார்கள்? பலவீனத்தில் பலன் கொண்டார்கள். பலவீனத்தில் பலன் கொண்டார்கள். உன்னால் அது செய்ய முடிந்ததா? இந்த வருஷத்துல கர்த்தருக்காக நீ எவ்வளவு பலனாய் கிரியை செய்தாய்? இந்த வருஷத்துல கர்த்தருக்காக நீ எவ்வளவு பலனாய் வல்லமையாய் உபயோகப்படுத்தப்பட்டாய்? உனக்குள்ள இருந்த பலன் எந்த தன்மை உள்ளது? பைபிள்ல சொல்லி இருக்கிறது, ஒரு விசுவாசி சரீர பிரகாரமா பலவீனம் இருந்தாலும் அவன் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உள்ளவன். அந்த எபிரேய ஸ்திரீகளை எகிப்திய மருத்துவச்சிகள் வந்து சோதிச்சு பார்த்துட்டு பார்வன்ட்ட சொன்னாங்க, அவங்க எப்படிப்பட்டவங்க? எபிரேய பெண்கள் மிகவும் பலன் உள்ளவர்கள் சொன்னாங்க. நம்ம சொல்றோம், நம்ம பைபிள்ல படிக்கிறோம், ஸ்திரீகள்னா ரொம்ப வீக்கான பார்ட்டிகள். ஆனா எகிப்திய மருத்துவச்சிகள் வந்து சொன்ன வார்த்தை என்ன? அவர்கள் எபிரேய பெண்கள் மிகவும் பலசாலிகள். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நமக்கு இருக்கிற அந்த கொஞ்ச பலன்ல நாம் என்ன செய்திருக்கிறோம்? உனக்கு இருக்கிற கொஞ்ச பலன்ல நீ மறுதலியாமல் கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டாயா? உனக்கு இருக்கிற கொஞ்ச பலனிலும் இனி என்னை மறுதலியாமல் என்னுடைய வசனத்தை நீ கை கொண்டபடினால் நான் உனக்கு திறந்த வாசலை கட்டளையிடுவேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். உனக்கு இருக்கிற அந்த கொஞ்ச பலன்ல நீ தேவனுக்காக என்ன செய்தா என்பதை கேட்டுப்பார். ஒருவேளை உனக்கு இருக்கிற கொஞ்ச பலத்துல நீ ட்ரெஸ் போட்டு கோயிலுக்கு வந்திருக்கலாம். நான் காலையில் அதைத்தான் சொன்னேன். ஒரு ஐயா ரொம்ப வீக்கானவர், டெல்லிஸ்ல, சென்னையில ரொம்ப வீக். பட் அவர் கோயிலுக்கு போகணும்னு சொல்லுவாராம். எப்பவும் நான் கோயிலுக்கு போகணும். அவங்க சொல்லுவாங்களா, இவ்வளவு வீக்கா இருக்கீங்க, நீங்க உங்களை தூக்கி கொண்டு போய் அங்க உட்கார வைக்கணும், திருப்பி அங்க இருந்து தூக்கிட்டு வந்து இங்க வரணும், என்னத்தை பண்ண முடியுது? நீங்க அதை விட நீங்க எங்க உட்காந்துக்கோங்க, இங்க உட்காந்தே. இல்ல நான் தேவ சந்நிதிக்கு போறேன். பைபிள் என்ன சொல்லுகிறது? 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரங்களில் தங்கும் ஒரு நாள் எவ்வளவோ நல்லது. கடைசியில பாருங்க, ஒரு நாள் வந்தார். இங்க வந்தா ஆராதனையில சொல்றாங்க, முழங்கால் போடுவோம், எல்லாரும் தேவனை ஆராதிங்கள். அவருக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது, ஆனாலும் ஒரு ஆசை, முழங்கால் போட்டார். ஏன்னா பலவீனத்தில் என்ன செய்யணும்? ஒரு தேவனுடைய பிள்ளை பலன் கொள்ளணும். முடியல, ஆனா அந்த இடத்துல பலன் கொண்டார். கடைசியில் என்ன நடந்தது? முழங்கால் போட்டு எல்லாரும் உட்கார்ந்துட்டாங்க, எல்லாரும் பிரசங்கம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த ஐயா மட்டும் முழங்காலே நின்னார். பக்கத்தில் உள்ள பையன் சொன்னா, ஐயா உட்காருங்க. ஐயா என்ன செஞ்சிட்டாரு? இறந்து போய்விட்டார். அவருடைய நம்பிக்கை தேவ சந்நிதியில போய் தன்னுடைய ஓட்டத்தை என்ன செய்யணும்? முடிக்கணும். பலவீனத்திலும் பலன் கொண்டு தேவனோடு போய் சேருங்க. இதுதாங்க கிறிஸ்தவ மார்க்கம், இதுதான் பெந்தேகோஸ்தே மார்க்கம். அப்படின்ன உடனே அப்படியே வீட்டில் இழுத்து மூடி 3 ஷீட்டு போட்டு படுத்துக்கிட்டு, நான் விசுவாசி, என்னை வந்து பாஸ்டர் பார்க்கணும், எனக்கு வந்து ஜெபம் பண்ணணும்னா நீ விசுவாசி இல்ல, நீ அவிசுவாசி. பலவீனத்தில் பலன் கொள்ளுகிறது தான் கிறிஸ்தவ மார்க்கம், அதுதான் பெந்தேகோஸ்தே. நீ செத்துட்டேன்னு சொல்லுவான். பவுல கல்லத்துக்கு எரிஞ்சு செத்து போயிட்டான்னு சொல்லி அவனை இழுத்துட்டு போனாங்களா ரோட்ல, மெயின் ரோட்ல அவனை இழுத்துட்டு போனாங்க. செத்துட்டான்னு சொல்லி, செத்து விட்டான் என்று சொல்லி அவனை இழுத்து கொண்டு போய் பட்டணத்துக்கு வெளியே போட்டார்கள். சீஷர்கள் எல்லாம் சூழ்ந்து நிற்க
அவன் எழும்பி அதே ஊர்ல அடுத்த நாள் காலையில பிரசங்கத்துக்கு வந்து நின்றான். இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய ஆரம்ப காலம், அப்போஸ்தல காலம். செத்துட்டான்னு சொல்றவன் அடுத்த நாள் காலையில எங்க நிக்கிறான்? அதே ஊர்ல பிரசங்கம் பண்றான். இதுதான் தெய்வீகம். நீ பலவீனத்துல பலம் கொள்ளணும். நீ உன்னுடைய வீக்னஸ் ஒரு பெரிய காரியமா பாராட்டி அதுலயே நீ வீக்னஸ் சொல்லி 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 நீ வீக்னஸ்லயே போயிடக்கூடாது. உள்ளவனுக்கு இன்னும் கொடுக்கப்படும், இல்லாதவனுக்கோ இருக்கிறதும் என்ன செய்யப்படும்? எடுக்கப்படும். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். நீ இல்லைன்னு சொல்லினா இருக்கிறதையும் எடுத்துருவார். நீ பலவீனத்திலும் என்னால முடியும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. இந்த அளவுல நீங்க கிறிஸ்தவத்துல பழகணும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இருக்கிற, ஆண்டவர் அந்த வார்த்தையை ரொம்ப ரொம்ப அழகா கரெக்டா யூஸ் பண்றார். உனக்கு இருக்கிற பலத்திலும் என்னை மறுதலியாமல் சொல்லாம என்ன சொன்னாரு? உனக்கு இருக்கிற அந்த எஜமானுக்கு தெரியுமே, யார்கிட்ட 10 கொடுத்தோம் தெரியும், யார்கிட்ட 5 கொடுத்தோம் தெரியும், யாருக்கு 2 கொடுத்தோம் தெரியும், யாருக்கு 1 கொடுத்தோம் தெரியும், யாருக்கு 1 தாலந்து. இந்த சபையில 1 தாலந்து வாங்கின அநேகர் இருக்கலாம், 10 தாலந்து வாங்கினவர்கள் ரொம்ப பேர் இருக்கலாம், 5 தாலந்து வாங்கினவர்களும் இருக்கலாம். ஆனா கர்த்தர் உன்கிட்ட 10க்கு கணக்கு கேட்பார். உனக்கு கொடுத்த அதிகத்தில் நீ உண்மையா இருந்தியான்னு கேட்பார். ஏன்னா அதிகம் வாங்கினவனுக்கு தான் என்ன உண்டு? அநேக அடிகள்னு பைபிள் சொல்லியிருக்கு. லூக்கா எழுதின சுவிசேஷத்துல பார்க்கும் பொழுது அநேகம் வாங்கினவனுக்கு அநேக அடிகள். அதனால இப்ப நீங்க சொல்லுவீங்க, எனக்கு 1 கொடுத்தா போதும். அந்த 1 வாங்கி அவன் சீலையில சுருட்டி புதிச்சு வச்சுட்டான். அவனை தூக்கி அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்துல தூக்கி போட்டார். தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு இந்த காலை வேளையில உன்னுடைய கொஞ்சம் பலத்துல நீ என்ன செய்கிறாய்? அந்த கொஞ்சம் பலத்திலையும் நீ மறுதலிக்க கூடாது. அந்த கொஞ்சம் பலத்திலையும் நீ ஜெபத்துல உட்காரணும். அந்த கொஞ்ச பலத்திலையும் முழங்கால் போடணும். அந்த கொஞ்ச பலத்திலையும் நீ கை வைத்தணும். அந்த கொஞ்ச பலத்திலையும் நீ எழும்பி வரணும். அந்த கொஞ்ச பலத்திலையும் நீ பைபிள் ரீட் பண்ணணும். அந்த கொஞ்ச பலத்திலையும் நீ கிரியை செய்யணும். டாக்டர் நீங்க போங்க, ஒரு வியாதியில நீங்க கஷ்டப்படுங்க, கை கால் ஒடிஞ்சு போச்சுன்னு சொல்லுங்க. நீங்க உடனே ஐயா நீங்க எப்படியே படுத்துக்கோங்கன்னு சொல்ல மாட்டான். என்ன சொல்லுவான்? முடியலனாலும் கொஞ்சம் என்ன செய்யுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க. ஏன் சொல்றான்? உங்களுக்கு முடியலையா நீ படுத்துருன்னு சொல்ல மாட்டான். என்ன சொல்றான்? கொஞ்சம் கால் என்ன செய்யுங்க, அசைங்க, கொஞ்சம் கையை நீட்டி பாருங்க, கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணி பாருங்க. இதுதான் யாரு? இதை விட ஒரு பெரிய டாக்டர் சொல்றாரு, உன்னுடைய பலவீனத்தில் என்ன செய்? பலன். ஆண்டவருடைய சந்நிதியில் உட்கார்ந்து நீ அந்த பலவீனத்துல நீ பலன் கொள்ளணும். பைபிள் சொல்லுது, கொஞ்சம் பலம் இருந்தும் நீ அதுல என்னை மறுதலிக்கவில்லை. ஆண்டவர் அந்த சபையை பாராட்டுறாருன்னா சும்மா இல்ல, பட்சபாதம் உள்ள சபை இல்ல, கொஞ்சம் வசதியான சபைன்னு. அந்த சபைக்குள்ள சகோதர சிநேகம் இருந்தபடினால அந்த கொஞ்ச பலத்திலும் அவர்கள் என்ன செய்யவில்லை? மறுதலிக்கல. அந்த கொஞ்ச பலன் சொல்லிட்டு அந்த கொஞ்ச பலனையும் இல்லாம ஆக்கி போடுறதில்ல. அந்த கொஞ்ச பலத்திலும் கர்த்தருக்காய் கிரியை செய்ய. உனக்கு இந்த வருஷத்துல எத்தனையோ தரம் பலவீனம் வந்தது, ரொம்ப வீக்கா நீ ஃபீல் பண்ண நேரங்கள் உண்டு. அந்த நேரத்துல எல்லாம் கர்த்தர் உன்னை என்ன செய்தார்? அந்த நேரத்துல நீ எத்தனை பேர் அந்த கொஞ்ச பலத்துல மறுதலியாமல் நின்றீர்கள்? நீ உன்னுடைய வாழ்வில் திறந்த வாசலை மாத்திரம் எதிர்பார்க்கிறே தவிர இந்த கொஞ்சத்துல உண்மையா இருக்கணும், இல்லாவிட்டா இந்த கொஞ்சத்துல மறுதலிக்காம இருக்கணும்னு உனக்கு என்ன செய்யல? தெரியல. பேதுருவை பாருங்க, அவனுக்கு கொஞ்சம் தான் கிருபை கொடுத்திருந்தார், ஆனா பெரிய அப்போஸ்தலன். ஆனா அவனால நிக்க முடியல. அந்த பலன்ல முதல்ல சொன்னான், அவனுக்கு பலன் இருந்துச்சு. என்ன சொன்னா? எல்லாரும் ஓடினாலும் நான் ஓட மாட்டேன், இவர்கள் எல்லாரும் மறுதலித்தாலும் நானுமே மறுதலிக்க மாட்டேன், இவர்கள் எல்லாரும் இடறி போனாலும் நானும் இடறி போக மாட்டேன், நான் உமக்காக காவலிலும் சாவிலும் உண்மை என்ன செய்வேன்? பின்பற்றி வருவேன். இவ்வளவு தெளிவா பேசின ஆளு கொஞ்ச நேரத்துல அவ்வளவு பலனா இருந்தான். அதனால அவனுக்குள்ள பலன் இருக்குன்னு எல்லாரும் நினைச்சாங்க. எல்லாரும் உடனே சொன்னாங்க, ஆமா ஆண்டவரே, நாங்களும் என்ன செய்ய மாட்டோம்? மறுதலிக்க மாட்டோம். கடைசியில் என்ன நடந்துச்சு? அந்த பலனை அவன் என்ன செய்தான்? மறுதலித்தான். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்துக் கொண்டு அதன் பலனை என்ன செய்கிறார்கள்? மறுதலிக்கிறார். வேஷம் மட்டும்தான் ஒயிட் அண்ட் ஒயிட், கையில மட்டும் பைபிள், மற்றபடி அந்த வேஷத்தினுடைய அந்த பிரதிபலிப்பு, அந்த பலன் அவர்களுக்குள்ள இல்ல. ஆனா அதே பேதுரு கர்த்தருடைய வல்லமையினால் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட பொழுது, தேவனுடைய வாசனை இயேசுவின் நாமத்தை குறித்து நீ பேசக்கூடாது என்று சொன்ன பொழுது அவன் சொன்னான், நான் மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறதா தேவனுக்கு கீழ்ப்படுகிறதா? நான் தேவனுக்கு தான் என்ன செய்வேன்? கீழ்ப்படிவேன். அதுதான் பரிசுத்தாவியின் பலன். அதனால தான் பிள்ளை, அந்த பிள்ளையானது ஆவியிலே பலன் கொண்டு என்று சொல்லி இருக்கிறார். அபிஷேகத்துல நமக்குள்ள ஒரு பலன் இருக்கு. செத்து போன சரீரத்தை அபிஷேகத்துல உயிர்ப்பிக்க முடியும். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பி. அப்ப கொஞ்சம் பலன்ல எத்தனை பேர் மறுதலிக்காம இருந்திருக்கீங்க? தைரியமா சொல்ல முடியுமா? எத்தனை பேர் மறுதலிக்கலன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை விஷயம் மறுதலித்திருக்கீங்க? எத்தனை விஷயம் புலம்பி இருக்கீங்க? எத்தனை விஷயம் முறுமுறுத்திருக்கீங்க? ஒருவேளை மனுஷன்ட்ட மறுதலிக்காட்டாலும் தேவன்ட்ட எத்தனை தரம் வேண்டாம் ஆண்டவரே, போதும் ஆண்டவரே, எனக்கு இது தேவையே இல்லை, எனக்கெல்லாம் இது வேணும், நான் இந்த மார்க்கத்தில் வந்ததுக்கு எனக்கு இது வேணும், இதுக்கு மேலேயும் வேணும், இப்படிலாம் பேசி துக்கப்பட்டு துயரப்பட்டு புலம்பி தவித்த காலங்களை சிந்தித்து பாருங்க.
ஆண்டவர் இந்த வசனத்தை ஒரு 10 நாளைக்கு முன்னாலே எனக்கு வந்துருச்சு. கொஞ்சம் நான் உட்கார்ந்து அதை ரெடி பண்ணி யோசிச்சு எப்படி கொண்டு வர்றது. அப்பதான் ஆண்டவர் சொன்னார், கொஞ்சம் பலனும் அவன் மறுதலிக்கல. அந்த சபை அதுதான் வெளியேற பெற்ற ஒரு அனுபவத்துக்கு வந்தது. அந்த கொஞ்சம் பலத்திலையும் நின்றுட்டே இருக்கு, அதுலயே ஸ்டாண்ட் பண்றது, அந்த கொஞ்சம் பலத்திலேயே நின்று போராடுறது. இன்னைக்கு எத்தனை பேர் இந்த பலத்துல நீங்க யூஸ் பண்றீங்க? அநேகருக்கு தங்களுக்குள்ள இருக்கிற பலன் அவங்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. கிதியோன் ஒரு பராக்கிரமசாலிங்கிறான், ஆண்டவர் சொல்றாரு பராக்கிரமசாலின்னு, அது பொய்யா இருக்குமா? ஆனா இவன் சொல்றான் எங்க இருக்கிறாரு, எங்க இருக்குது, அப்படிலாம் கிடையவே கிடையாது. இல்ல, இன்றைக்கு நான் உன்னை அனுப்புகிறேன் நான் அல்லவா, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நீ போ. ஆனா அவன் ரொம்ப அப்படியே வீக்கா ஃபீல் பண்ணி வந்து சந்தேகப்பட்டு அவிசுவாசப்பட்டு குழம்பி போய் இப்படியே தான் சுத்திட்டே இருந்தான். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது உனக்குள்ள ரத்தத்துல சூடு உண்டாகும், உனக்குள்ள ஒரு அனல் மூலணும். அந்த சபைக்கு ரத்த திறந்த வாசல். இன்னைக்கு எத்தனை பேருக்கு திறந்த வாசலை கட்டளிடுவேன் ஆசை இருக்குன்னு சொன்னா போதும், எல்லாரும் கை வச்சிருவீங்க. ஏன்னா நீங்க போறதுல உங்களுக்கு என்ன வரக்கூடாது, தடையே வரக்கூடாது, ஃபுல் ஃப்ரீயா இருக்கணும், நீ போயிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுற. அப்படி நீ போகணும்னு சொன்னா உனக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்துல நீ தேவனை மறுதலியாமல் என்ன செய்யணும், வாழ்ந்து காட்டணும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல அங்கே ஒரு கூட்டத்தை இயேசு சொல்லுகிறார், கொஞ்சத்துல உண்மையா இருந்தவர்கள். கொஞ்சத்துல உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். இங்கே சொல்லப்பட்டதான தன்மை கொஞ்சத்தில் உண்மை. அவனை இன்னொரு இடத்துல சொல்லிருக்கு, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனே அநேகத்துக்கு அதிகாரியாய் வைப்பேன். ஆனா இந்த இடத்துல அப்படி சொல்லல. நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்தா கர்த்தர் உன்னை அதிகாரியா மாத்துறது மாத்திரமல்ல, உன்னை அநேகத்திலும் யாரா மாத்துறாரு, உண்மையுள்ளவனாய் மாற்றுகிறார். உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கொஞ்சத்துல நீ உண்மையா இருக்கிறியா? சென்னையில இருந்து ஒரு சகோதரி போன் பண்ணிச்சு, அது கொஞ்ச நாள் பிரிஞ்சு போயிடுச்சு. நான் இருக்கும்போது அந்த மேரேஜை செட்டில் பண்ணி வச்சேன். அந்த பையன் ரொம்ப நல்ல பையன் போல் இருக்கு, ஆவிக்குரியவன் நினைச்சு அவனை கல்யாணம் கட்டி வச்சா, அவன் ஆவிக்குரியவன் இல்லைங்கிறத என்ன செஞ்சுட்டான், வெளியரங்கமா காட்டிட்டான். இந்த பிள்ளை அவனை விட்டு பிரிஞ்சு வந்துட்டா. திரும்ப நான் சத்தம் போட்டு போய் திருப்பி எப்படியோ ஒப்புரவாக்கிட்டாங்க, ஃபேமிலியில கொண்டு போய் பேசி. அவன் ஒரு நாள் ஃபோன் பண்ணி சொன்னா, நான் கேட்டேன், உனக்கு புத்தி சரியில்லை, நீ புருஷனோட ஒத்து போகணும், சமாதானமா போகணும். அப்ப அவ சொன்னா, தசமபாகம் கொடுன்னு சொன்னேன், இது தப்பா? டிவி பார்க்காதன்னு சொன்னேன், இது தப்பா? பிள்ளைகளை வச்சு கெடுத்து டிவி பார்க்காதன்னு சொன்னேன், இது தப்பா? கோயிலுக்கு வா, பிசினஸ் அன்னைக்கு நிப்பாட்டு, வண்டி ஓட்டுறது நிறுத்துன்னு சொன்னேன், இது தப்பா? அவ சொன்னதெல்லாம் இதுதான் அவ கேட்டிருக்கா. அவன் இதுக்கு ஒன்னும் ஒத்து வரல. அப்ப நான் கேட்டேன், தசமபாகம் நீ கொடுக்கறதே இல்லையா, உன் புருஷன் கொடுக்கறதே இல்லை. அவர் சொல்றாரு, கர்த்தருக்கு தெரியும் எனக்கு ரொம்ப கம்மியா தான் கிடைக்குதுன்னு கர்த்தருக்கு தெரியும், அதனால இருக்கிறவங்க கொடுக்கட்டும், நான் ஒன்னும் கொடுக்கணும்னு ஆண்டவர் என்ன செய்ய போறது இல்ல. எப்படி இப்படி ஒரு புது உபதேசம் இப்ப புதுசா பூந்துருக்கு. அவன் சொன்னானா, எனக்கு இருக்கிறதே ரொம்ப கம்மி, ரொம்ப கொஞ்சம், இதுல போய் ஆண்டவர் ஏன்ட்ட ஒண்ணு எதிர்பார்க்க போறது இல்ல, இருக்கிறவங்க என்ன செய்யட்டும், கொடுக்கட்டும். ஆனா டிவி வாங்குறதுக்கு மாத்திரம் உனக்கு இருக்கிறது, அப்படித்தானே? டிவி வாங்குறதுக்கு மட்டும் உனக்கு காசு இருக்கு, மற்றதுக்கு மட்டும்தான் என்ன செய்யல, உனக்கு ரொம்ப கொஞ்சமா இருக்கு. இப்படித்தான் இன்னைக்கு ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளும் கூட அந்த கொஞ்சத்துல கூட உண்மை இல்லாத ஒரு தன்மைக்கு தள்ளப்பட்டு அவர்கள் அநேகத்துல உண்மையுள்ளவர்களாய் மாறதில்ல, அநேக ஆசீர்வாதங்களையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளாமல் போகிறார்கள். பைபிள் சொல்லுகிறது, கொஞ்சத்தில் உண்மை. கொஞ்சம் பலன்ல நீ மறுதலியாமல் இருக்கணும். இரண்டாவது, கொஞ்சத்துல நீ உண்மையா இருக்கணும். உனக்கு கொடுக்கப்பட்டதுல உன்னால உண்மையா இருக்க முடியுதா? இருந்தாயா? அந்த கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை அநேகத்தில் அதிகாரியாய் ஆக்குவேன், அநேகத்துக்கு அவன் உண்மை உள்ளவனாய் அவனை மாற்றுவேன். உண்மைங்கிறது 3 காரியத்துல உண்மை வேணும். ஒன்னு பேச்சு, பேச்சுல உண்மையா இருங்க. உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை ஒரு பேப்பர்ல ஒரு வார்த்தை படிச்சேன், உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாது என்று சொல்லுகிறது தான் உண்மையான அறிவாம். அதான் நாலேஜ். உள்ளது உள்ளது இவ்வளவுதான், இல்லைன்னா இல்ல, தெரியாது, தெரிந்ததை தெரிந்துன்னு சொல்லு, தெரியாததான் என்ன செய்ய, தெரியாதுன்னு சொல்லு, அதுதான் உண்மை, அதுதான் அறிவு, அதுதான் நாலேஜ். இன்றைக்கு நீங்க பார்க்கும் பொழுது, ஒன்று பேச்சுல உண்மை, இரண்டாவது லூக்கா 16:11 மற்ற அநீதியான உலக பொருள்ல உனக்கு உண்மை இருக்கணும். உலகத்தில் உள்ள எந்த பொருளிலும் நீ ரொம்ப உண்மையுள்ளவனா இருக்கணும். மூன்றாவது லூக்கா 16:12 பார்க்கும் பொழுது, மற்றவனுடைய வேறவனுடைய காரியத்துல நீ எப்படி இருக்கணும், உண்மையா இருக்கணும். உன் விஷயத்துல மாத்திரம் நீ உண்மையா இருக்கிறது இல்ல, மற்றவனுடைய விஷயத்துல நீ உண்மையா இருக்கணும். வேறவனுடைய காரியத்துல, என் காரியத்துல மட்டும் தான் நான் கரெக்டா இருக்க முடியும்னு சொல்லக்கூடாது. மற்றவனுடைய காரியம் உன் கையில இருந்தாலும் நீ அதுலயும் உண்மையா இருக்கணும். அதே நேரத்துல உலக பொருளா இருக்கட்டும், பரலோகத்துக்குரிய காரியங்கள்ல மட்டும் தான் உண்மையா இருக்கணும் இல்ல, உலக பொருளையும் நீ எப்படி இருக்கணும், உண்மையா இருக்கணும்.
மூன்றாவது, பேச்சுல உண்மையா இருந்து பழகு. நீ விசுவாசத்துல வந்துட்ட, கையில எடுத்துட்ட, கையில பைபிள் எடுத்துட்டு இல்லையா, அது உண்மை. பைபிள்ங்கிறது வேத ஆகமங்கள், கர்த்தருடைய வசனம் சத்தியம். சத்தியம்னா உண்மைன்னு அர்த்தம். உண்மையை கையில வச்சுக்கிட்டு நீங்க கோர்ட்ல போங்க, எது வச்சிருக்கான்? கோர்ட்டுக்கு போங்க, எது வச்சிருக்கான்? பைபிள். அதிகமான சட்டங்கள் இந்த பைபிள வச்சுதான் இயற்றப்பட்டது. அவன் அங்க வச்சிருக்கான், லால மெயின் பைபிள தான் தூக்கி வச்சிருக்கான். பிரியமானவர்களே, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்சத்தில் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? அது பணமா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், பேச்சா இருக்கலாம், சூழ்நிலையா இருக்கலாம், சம்பவங்களா இருக்கலாம். அந்த கொஞ்சத்துல உங்களுக்குள்ள எவ்வளவு உண்மைத்தன்மை இருக்கு? மற்றவனுடைய காரியம் என்ன ஒன்னே தூக்கி போடக்கூடாது. உலக பிரகாரமான காரியம் சொல்லி தூக்கி விட்டுறக்கூடாது. உலக பிரகாரமான காரியங்கள், உலக பொருட்களிலும் நீ உண்மையா இருக்க வேண்டும். மற்றவனுடைய காரியத்திலும் உண்மையா இருக்கணும். உன்னுடைய பேச்சிலும் உண்மையா இருக்கணும். உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கொஞ்சம் உண்மையில கர்த்தர் உனக்கு கொடுத்தது உன்னுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு கிருபையை கொடுத்திருப்பார். கொரிந்தியர்ல சொல்லியிருக்கு, அவனவனுடைய பிரயோஜனத்துக்கு என்று ஆவியின் அனுக்கிரகம் அவனவனுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்க. ஒருத்தனுக்கு பிசாசுரத்துல வரத்தை கொடுப்பாரு, ஒருத்தனுக்கு அந்நிய பாஷை பேசுற வரத்தை கொடுப்பார், ஒருத்தனுக்கு டிசைனிங் அதாவது பகுத்தறிவு வல்லமையை கொடுப்பார், ஒருவனுக்கு அற்புதங்களை செய்யற சக்தி கொடுப்பார், ஒருவனை ரொம்ப அந்நிய பாஷை பேசுவான், அது அவனுக்கு என்ன செய்யுது? பக்தி விருத்திக்காக கர்த்தர் கொடுப்பாரு. ஒவ்வொருவனுடைய நிலவரத்துக்கு ஏற்ற வேணுமாய் கர்த்தர் பகிர்ந்து கொடுக்கிறார். ஒரு பெரிய பலசாலியா கொஞ்சம் தூக்கிட்டு வருவான், அவனுக்கு கூட கொஞ்சம் வெயிட் என்ன செய்யலாம்? தூக்கி வைக்கலாம். ஒரு பலவீனமான பிள்ளைக்கு பலவீனமான ஒரு காரியம், சின்ன இதை மட்டும் நீ எடுத்துட்டு வாங்க. யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த கொஞ்சத்துல நாம் எவ்வளவு உண்மையா இருக்கிறோம். நான் காணிக்கைக்காக சொல்றேன்னு நினைச்சிடாதீங்க, காணிக்கை ஒரு மேட்டரே கிடையாது. ஆனா நீ உண்மையுள்ளவனா மாறணும். அவரோடு இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களும் தான் அவரோடு இருக்கிறார். இந்த உலகத்துல உனக்கு அழைப்பு இருக்கும், இந்த உலகத்துல உன்னை தேவன் தெரிந்து கொண்டிருப்பார். ஆனால் உனக்குள்ள என்ன தேவை? உண்மை தேவை. வெளிப்படுத்தல் 17:14 இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அவரோடு கூட இருக்கிறவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அடுத்து அவர்கள் எல்லாம் உண்மையுள்ளவர்கள். உண்மையுள்ளவர்கள் மாத்திரமே கர்த்தரோடு அந்த மேன்மையான இடத்துக்கு போய் சேர முடியும். அதனால வேதம் சொல்லுகிறது, கொஞ்சத்தில் உண்மை. சின்ன மேட்டர்லயும் நீ உண்மையா இருந்து பழகு. கொஞ்சம் பணத்திலையும் கொஞ்சம் உண்மையா இருந்து பழகு. கொஞ்சம் காரியத்துல உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த 2 பிள்ளைகள் கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். அந்த பிள்ளைகளை வச்சு அருமையா நீ உண்மையா வாழ்க்கை நடத்தலாம். ஒரு சின்ன கம்பெனியா இருக்கும், ஒரு ஆள் வச்சுதான் செய்யற கம்பெனியா இருக்கும், நீ அதுல என்ன செய்யணும்? உண்மையா இருக்கணும். ஒருவேளை நீ ஓனரா இருக்கலாம், ஒருவேளை நீ வேலைக்காரனா இருக்கலாம். நீ யாரா இருந்தாலும் நீ அந்த கொஞ்சத்தில் உண்மையா இருந்து பழகு. தேவனுடைய விஷயத்தில் நீங்க உண்மையா இருங்க, மனுஷனுடைய விஷயத்தில் நீங்கள் என்ன செய்யுங்கள்? உண்மையில் உள்ளார். ஆண்டவர் சொல்கிறார், அந்த கொஞ்சத்தில் நீ உண்மையா இருந்தால் உன்னை அநேகத்துக்கு உண்மையுள்ளவனாய் மாற்றுவேன். கொஞ்சத்துல உண்மையுள்ளவன் அநேக காரியங்களும் உண்மையுள்ளவனா இருக்கிறார். அவனை நம்பி ஒப்பு கொடுக்கலாம். இன்னைக்கு உன்னை சபையில எதுக்கு கொண்டு வந்தார்? என்னையே சபையில கர்த்தர் ஊழியத்துக்கு கொண்டு வந்தார். எந்த பேசிக்ல கொண்டு வந்திருக்கிறார்? எந்த தகுதியில கொண்டு வந்தார்? அழகா இருக்கீங்கன்னு கொண்டு வந்தாரா? இல்ல திறமை இருக்குன்னு கொண்டு வந்தாரா? அவர் ஒரு பெரிய எதிர்பார்ப்புல கொண்டு வந்தார். உண்மையுள்ளவர்கள் என்று எண்ணி கொண்டு வந்தார். உன்னை வேலையில சேர்த்தா நீ உண்மையா இருப்பாய். உன்னை ஊழியத்துக்கு கொண்டு வந்தா நீ உண்மையா இருப்பாய். இந்த சபையில உன்னை விசுவாசியா கொண்டு வந்தா சபைக்கு நீ எப்படி இருப்பாய்? உண்மையா இருப்பாய். அந்த ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. இன்னைக்கும் பாருங்க, பல இடங்கள்ல அந்த தன்மை இல்லையே. உண்மைத்தன்மை இல்லாதனாலதான் மோசடிகளும் குற்றங்களும் ஏமாற்றுகளும் பெருகி போயிருக்கிறார். அதனால்தான் இங்கே ஆண்டவர் இயேசுவே சொன்னார், கொஞ்சத்துல நீ உண்மையா இருந்து பார், நான் உன்னை அநேகத்துக்கு உண்மையுள்ளவனாய் மாற்றுவேன். அநேக காரியங்களில் நான் உன்னை உண்மையுள்ளவனாய் மாற்றுவேன். நீங்க அந்த கொஞ்ச காரியத்துல உண்மையா இருந்து நீங்க பழகுங்க. கொஞ்சம் தானேன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுறக்கூடாது. கொஞ்சத்திலையும் நீ என்ன செய்யணும்? உண்மையா இருந்து நீ பழகும். அப்படி நீ உண்மையா இருந்து பழகுனீனா கர்த்தர் உன்னை அநேகத்துக்கு அதிகாரியாய் மாற்றுவார். ஆதியாகமம் 30:30 யாக்கோபு லாபானை பார்த்து சொல்லுகிறார், நான் வருவதற்கு முன்பே உனக்கு கொஞ்சம் இருந்தது, நான் வந்த பின்போ தேவன் உன்னை ஆசீர்வதித்து இவ்வளவு பெரிய வசதி உள்ளவனாய் கர்த்தர் உன்னை மாற்றினார். ஆதியாகமம் 30:30 சத்தமா, நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்த பின்போ கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்ததினால் உனக்கு அதிகம் கிடைத்தது. அப்ப நீ கொஞ்சத்துல நீ சரியான விதத்துல நீ அந்த கொஞ்சமான ஒரு சூழ்நிலையில நீ யாக்கோபுக்கு இடம் கொடுத்தபடினால உனக்கு என்ன கிடைத்தது? உனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைத்தது. லாபான் ஒண்ணுமில்லாத ஒரு ஆள், ரொம்ப சாதாரண ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர். கொஞ்சம் ஆடுகளை வைத்துக்கொண்டு தன்னுடைய பிள்ளைகளோடு காலம் கடத்திட்டு பிள்ளைகளை வச்சுதான், பெண் பிள்ளைகளை வச்சுதான் எதை மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். அவன் வீட்டுல இருக்கிற பெண் பிள்ளைகளை வச்சுதான் என்ன செஞ்சுட்டு இருந்தான்? ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். அவ்வளவு
ஒரு ஒண்ணுமில்லாத ஒரு ஆள். ஆனா யாக்கோபு வந்து அந்த குடும்பத்தில் இணைந்த பிறகு அவனுக்கு என்ன கிடைத்தது? ஒரு பெரிய விருத்தி கிடைத்தது. அந்த கொஞ்சமா இருந்ததை கர்த்தர் பெரிய விருத்திக்குள்ள கொண்டு வர தேவன் வல்லமை உள்ளவர். அதுக்கு நீ யாக்கோபுக்கு இடம் கொடுக்கணும். யாக்கோபு என்று சொன்னால் தேவனோடு போராடி ஜெபிக்கக்கூடிய ஒரு மனிதன். உன்னுடைய வாழ்க்கையில கொஞ்சத்தை கர்த்தர் விருத்தி ஆக்கணும்னா நீ இன்றைக்கு தேவ சந்நிதியில நீ இருக்கணும். இன்னொரு விதத்துல நான் பார்க்கும் பொழுது, அவன் வரும் முன்னே ஆடுகள் கொஞ்சம் இருந்தது. ஆடுகள் என்று சொல்லுகிறது கிறிஸ்துவின் சுபாவம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். ஆட்டுக்குட்டியானவர் என்று இயேசு கிறிஸ்து அழைக்கப்படுகிறார். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கொஞ்சம் ஆடுகள், அதாவது கொஞ்சம் தெய்வீக சுபாவங்கள் நீ உண்மையா இருக்கணும். உனக்கு கொஞ்சம் கிருபை தந்திருப்பார், கொஞ்சம் சாந்தம் தந்திருப்பார். கொஞ்சம் இருந்த சாந்த தன்மையும் எது போயிடக்கூடாது, உன்னை விட்டு வெளியே போயிடக்கூடாது. கொஞ்சம் பொறுமையா இருந்த பழக்கத்தை நீ இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணணும். கொஞ்சம் அமைதியா இருந்து கொஞ்ச காலம் அமைதியா இருக்கிறீங்க, திருப்பி டென்ஷன். ஒரு சிலர் பாருங்க, ரொம்ப நேரம் பொறுமையா இருப்பாங்க, திருப்பி என்ன செஞ்சிருவாங்க? பஸ்ட் ஆயிடுவாங்க, உடஞ்சிரும், வெடிச்சிருவாங்க, பயங்கர டென்ஷன் ஆயிடுவாங்க. அப்படி அல்ல, கொஞ்சம் ஆடுகள் இருந்தது, பின்பு அது விருத்தி அடைய ஆரம்பித்தது. அதுபோல உனக்கு இந்த மார்க்கத்துக்கு வர்றதுக்கு முன்னால கொஞ்சம் சுபாவங்கள் நல்லா இருந்தது, நல்ல சுபாவங்கள் இருந்திருக்கும். உன்னை விசுவாசித்து தான் கொண்டு வந்தார், உன்னை நம்பிதான் கொண்டு வந்தார். நீ ஒரு துன்மார்க்கனா இருந்திருக்கலாம், ஒரு துணிகரமா இருந்திருக்கலாம், ஒரு பாவியா இருந்திருக்கலாம், தேவனுக்கு விரோதியான ஒரு செயல் செய்யக்கூடியவனா இருந்திருக்கலாம், இல்ல மற்ற சபைகள் இருந்திருக்கலாம். ஆனா இதுக்குள்ள வந்த பின்பு உனக்கு ஒரு பெரிய விருத்தி உண்டாக வேண்டும். கொஞ்சம் ஆடுகள் அவனுக்கு இருந்தது, ஆனால் யாக்கோபு வந்த பின்பு அது விருத்தி அடைந்தது. அதைத்தான் நம்ம பைபிள்ல பார்க்கும் பொழுது ரூத்தின் புஸ்தகத்துல உன்னுடைய முந்தின நற்குணம் இருந்தது, அதை விட உன்னுடைய பிந்தின நற்குணம் உத்தமமானது. உன்னுடைய சுபாவங்கள் எப்படி இருக்குது? கொஞ்சத்திலையும் நீ கொஞ்சம் சுபாவம் இருந்தாலும் அது நல்ல சுபாவமா இருந்தா கர்த்தர் அதை உனக்கு என்ன செய்வார்? விருத்தியாக்கி தருவார். உனக்கு என்ன குணங்கள் இருக்கு? கொடூரமான குணங்கள், கடினமாக நடத்துகிறது, மற்றவர்களை அற்பமா எண்ணுகிறது, மற்றவர்களை அசட்டை பண்ணுகிறது, மற்றவர்களை மதிக்காதது, இப்படிப்பட்ட சுபாவங்களை நீ வைத்துக்கொண்டு நீ பரலோகம் போகணும்னு நினைக்கிறது மிகவும் தவறு. பணம் என்னங்க, இன்னைக்கு பணம் வரும், நாளைக்கு போயிடும், நாளை கழிச்சு அதை எடுத்துருவார், நாளை கழிச்சு ஒன்னேவே எடுத்துருவார். அப்படி ஒரு கட்டத்தில் போக வேண்டிய கட்டத்துக்கு நம்ம கொண்டு வரப்படலாம். அதனால பணத்தை வச்சு மனுஷனை மதிக்க கூடாது. தாய் தகப்பனெல்லாம் மதிச்சு பழகுங்க, பெற்றோர்கள் எல்லாம் மதித்து பழகுங்க, வயதானவர்களை மதித்து பழகுங்க, பேரண்ட்ஸ் எல்லாம் பிள்ளைகள் மதிச்சு பழகுங்க. நீ எதை விதைக்கிறையோ அதுதான் உனக்கு என்ன செய்யப்படும், பின்பு நீ அறுப்பாய். அதனால அவன் வர்றதுக்கு முன்னால கொஞ்சம் ஆடுதான் இருந்துச்சு. ஆனா யாக்கோபு வந்த பின்பு அவனுக்கு நல்ல ஒரு விருத்தி உண்டானது. அந்த கொஞ்சத்தை வச்சுதான் யாக்கோபுக்கு ஒண்ணுமே கிடையாது, சுத்தம் ஜீரோல தான் போனான். கையில ஒரு பாட்டில் எண்ணெய் வச்சிருந்தான், அதுவும் அந்த தரிசனம் கிடைச்ச உடனே அந்த கல்லு மேல நெஞ்சிட்டான். இந்த ரோட்ல எல்லாம் இந்துக்கள் அங்கங்க கல்லு மேல எண்ணெய் ஊத்தி வச்சிருப்பான், கருப்பா வச்சிருப்பான், பாத்திருப்பீங்கல்ல. அதே மாதிரி இவன் தலையில வச்சிருந்த கல்லை தூக்கி எரிஞ்சிட்டான், அந்த இருக்கிற எண்ணெய் அதுல ஊத்திட்டான், ஒண்ணுமே கிடையாது. அந்த கொஞ்சத்தை கர்த்தர் பெரிய விருத்திக்குள்ள கொண்டு வந்தார். அப்படினால தேவனுடைய பிள்ளைகள், இந்த நாட்கள்ல உங்களுடைய சுபாவங்கள்ல, கொஞ்சம் சுபாவங்கள்ல நீங்க உண்மையா இருங்க. நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தெய்வீகத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளணும். நாட்கள் போக போக இந்த மார்க்கத்துல வந்த பின்பு நீங்க விருத்தி அடையணும். நாட்கள் போக போக நீங்க குறைஞ்சு போகவே கூடாது. ஒரு ஸ்போர்ட்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா ஓட ஆரம்பிச்சா டைம் ஆக ஆக அவனுடைய வேகம் என்ன செய்யுது? கூடுது. ஏன்னா இலக்கை தொட போகிறான், அவனுடைய வேகத்தை அவன் அதிகரிக்கணும். நீங்க இங்க வந்த பிறகு இலக்கை தவற விடக்கூடாது. அதனால தான் பவுல் சொல்கிறான், நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி நான் ஆசையாக தொடருகிறேன். 1 பேதுரு 1 அதிகாரம் 6 வசனத்துல சோதனையை பேதுரு பேசும் பொழுது கொஞ்ச கால சோதனைன்னு சொல்ற. கொஞ்ச காலம் சோதனை, கொஞ்ச கால சோதனையா? ஒவ்வொருத்தர் ஸ்டேட்மெண்ட்டை கேட்டா சொல்லுவாங்க, பிறந்ததுல இருந்து பிரச்சனை, எனக்கு அறிவு தெரிஞ்சதுல இருந்து நான் இப்படித்தான் போயிட்டு இருக்கேன், இவ்வளவு கஷ்டத்துல தான் போயிட்டு இருக்கேன், விவாகமானதுல இருந்து எனக்கு இப்படித்தான் என்னது பிரச்சனை தான், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுல இருந்து எனக்கு இப்படி பிரச்சனை, அதுவும் இந்த சபைக்குள்ள வந்த பிறகு இன்னும் இவ்வளவு பிரச்சனை. இப்படி சொல்றவங்களை நீங்க பார்க்கலாம், நீங்களே சொல்லியிருப்பீங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது கொஞ்ச கால சோதனை. இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கு, அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரம். அதிசீக்கிரத்தில் நீங்கிற நம்முடைய உபத்திரவத்தை எப்படி சொல்லியிருக்கு? அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரம். இன்னொரு இடத்துல சொல்லி இருக்கிறது 10 நாள் என்ன செய்வீர்கள்? உபத்திரப்படுவீர்கள். ஆனா இங்க டெய்லி பிரச்சனையா இருக்கே, டெய்லி போராட்டமா இருக்குன்னு நினைக்கலாம்.
பிரியமானவர்களே, அவர் தன்னுடைய பாடுகளோடு நம்முடைய பாட ஒப்பிட்டு பேசுகிறார். கல்வாரி பாடுகளோடு நம்முடைய பாடுகளை நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இதெல்லாம் ஒரு பாடுகளே இல்ல. நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு விசுவாசி, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவருக்கு கடன் இருக்கு, பட் சொந்த வீடு இருக்கு, பிசினஸ் இருக்கு, கொஞ்சம் கடன், கொஞ்சம் நெருக்கம், வீட்டில் ஒய்ஃப் டார்ச்சர் பண்றா. ஒரு நாள் என் கூட விசிட்டிங் வந்துட்டார். விசிட்டிங் வந்தா நான் போன வீடு ஒரு பெரிய மோசமான ஒரு ஏழ்மையான ஒரு வீட்டுக்கு நான் போனேன். அந்த வீட்டுக்கு ஏதாவது செய்யணும்னு நான் போனேன். எதாச்சும் நான் இவரையும் கூட்டு போயிட்டேன். அங்க உள்ள போனா நான் நிமிர்ந்து நிற்க முடியாது. அந்த வீடு நிலவரம் அவ்வளவு, அப்படியே அந்த ஓடெல்லாம் அப்படியே இறங்கிடுச்சு. கரண்ட் கிடையாது, பாத்ரூம் வசதி கிடையாது. மழை பெஞ்சா அப்படியே தண்ணியெல்லாம் உள்ள இருக்கும். நான் கேட்டேன், இது எப்படி மழை பெஞ்சா என்ன செய்வேன்? அந்த 2 பிள்ளைகளையும் ஓரத்தில் விட்டுட்டு நான் அந்த தண்ணியெல்லாம் கொட்டி எடுத்து ஊற்றிக்கிட்டே இருப்பேன். காலையில் விடிஞ்ச பிறகு திருப்பி நான் ரெஸ்ட், அதுங்க ஸ்கூலுக்கு போன பிறகு நான் ரெஸ்ட் எடுத்துக்குவேன். இதை பார்த்துட்டு அந்த விசுவாசி வந்தார். கர்த்தர் என்ன நெஞ்சிருக்கிறாரு, எவ்வளவோ மென்மையாக வச்சிருக்கிறார். போய் ஆஸ்பத்திரியில் போய் பாரு, ஒவ்வொருத்தனும் படுற பாட பாரு. அப்போ நீ உங்களை கர்த்தர் எவ்வளவு மேன்மையாக வச்சிருக்கிறாருன்னு அன்னைக்கு தான் உனக்கு தெரியும். ஆண்டவருடைய பாடுகளுக்கு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நம்முடைய பாடுகள் எல்லாம் கொஞ்ச கால பாடுகள், கொஞ்ச கால துன்பம், கொஞ்ச கால சோதனை. ஒரு வருஷம் படிக்கிற எக்ஸாம் எத்தனை மணி நேரம்? ஒரு வருஷம் படிக்கிற எக்ஸாம் எத்தனை மணி நேரம்? 3 hours தான். நீ உன்னுடைய படிப்பினுடைய மொத்த இதுவும் உன்னை நடத்தி வந்த பாதைகளுக்கு ஒரு சோதனை உண்டு. அது 3 hours தான். இயேசு கிறிஸ்துவை ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே ஆவியானவர் கொண்டு போனார். அங்க 3 சோதனை நடந்துச்சு. 3 சோதனையும் ஒரு சில நிமிடங்கள் முடிஞ்சிருச்சு. நீ ஜெயிக்கணும். அந்த கொஞ்ச கால சோதனையில நீ கர்த்தருக்காக நிக்கணும். ஓடி போயிடக்கூடாது. நான் அறியேன், எனக்கு தெரியாது, ஐயோ நான் பார்க்கவே இல்லை, அந்த மனுஷனை நான் அறியேன்னு சொல்லிட்டான் ஒரு செகண்ட்ல. அப்ப நீ 3 வருஷம் அவர் கூட சுத்தினதுல என்ன பிரயோஜனம்? நீ பைபிளை தூக்கிட்டு சுத்தினதுல என்ன அர்த்தம்? இத்தனை வருஷம் இந்த பெந்தேகோஸ்தே மார்க்கத்தில் ஞானஸ்நானம் எடுத்தேன், பரிசுத்த ஆவி பெற்றேன், பரிசுத்தவான்கள் அந்த பாஸ்டர் தெரியும், இந்த பாஸ்டர் தெரியும் சொன்னீங்க. சோதனையில நிக்க முடியாம நீ எங்க, நீ என்ன சாதிக்க போற? நீ சோதனையில் நின்று பார். அது முடிவில் உனக்கு என்ன செய்யும்? நான் சோதிக்கப்பட்ட பின்பு நான் என்ன செய்வேன்? பொன்னாய் விளங்குவேன், சுத்த பொன்னாய் விளங்குவேன். அதுதான் சோதனையினுடைய நோக்கம். வெள்ளியை போய் புடமிடுறான் எதுக்காக? தங்கத்தை புடமிடுறான் எதுக்காக? தனக்கு ஏற்ற வண்ணமாய் உருவாக்குறதுக்காக. அதுபோல கொஞ்ச கால சோதனை, இதுல நீ நில்லு. கர்த்தர் சோதனைக்கு பின்பு ஒரு இளைப்பாறுதலான ஒரு வாழ்க்கையை உனக்கு தருவார். சோதனைக்கு பின்பு ஒரு ஜெயமான ஒரு வாழ்க்கை உனக்கு காத்து கொண்டிருக்கிறது. சோதிக்கப்பட்ட பின்பு நீ பொன்னாய் விளங்குவாய். சோதிக்கப்படுகிற ஒவ்வொருவனும் என்ன செய்வார்? சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த சோதனை காலம் முடிந்த பின்பு அவனுக்கு மகிமை உண்டாகும். இன்னைக்கு எத்தனை பேர் சோதனை காலத்தில் நிற்கிறீர்கள்? கொஞ்ச கால சோதனை, பைபிள் சொல்லுது அது கொஞ்ச காலம் தான். அது ஆண்டவருடைய காலங்களுக்கு யுகா யுகங்களுக்கு முன்னால பார்க்கும் பொழுது நம்முடைய 40 வருஷம், நம்முடைய 20 வருஷம் எல்லாம் என்ன கிடையாது. அவருக்கு ஒரு நாள் எப்படிப்பட்டது? அவருக்கு ஒரு நாள் எப்படிப்பட்டது? நமக்கு ஒரு நாள் கழிக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கு. காலையில விட்டுஞ்சா எப்பண்டா முடியும், எப்ப முடிஞ்சா எப்ப விடியும்னு இருக்கான். ஆனா ஆண்டவருக்கு ஒரு நாள் எப்படிப்பட்டது? அவருடைய பார்வையில் 2 பேதுரு 3:8. கர்த்தருக்கு ஒரு நாள் எப்படிப்பட்டது? 1000 வருஷம். அப்ப நீ எவ்வளவு கஷ்டப்படுறன்னு அர்த்தம். ஒரு நாள் நீ கஷ்டப்பட்டீங்கன்னா எத்தனை வருஷம்? 1000 வருஷம் நீ கஷ்டப்பட்டது போலதான் இக்கால பாடுகள் இனிவரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. உன்னை யுகா யுகமாக மகிமையில கொண்டு போய் உட்கார வைக்க போறார். சும்மா ஒரு கிரிக்கெட்ல ஒரு பந்து அடிச்சவனுக்கு 1.5 லட்சம் ரூபாய் பிரைஸ் கொடுத்துறான். நம்ம பசங்களை அடிக்க சொன்னா அடிச்சிருவா எல்லாரும். அவனுக்கு கோடி கணக்கில் கவர்மெண்ட் ரசிகர்களும் வாரி வழங்குறான், நாடுகள் வாடி வழங்குது. அப்ப நீ கிறிஸ்துவுக்காக நீ நிக்கிறிய, உனக்கு எவ்வளவு பெரிய ஒரு மகிமை கொடுக்க போறார். அந்த பாடுகள் கொஞ்ச காலம், கொஞ்ச காலம் அந்த சோதனையை நீ துக்கப்படுகிறாய், நீ வேதனைப்படுகிறாய். ஆனா அந்த கொஞ்ச காலத்துல நீ எப்படி செயல்படுகிறாய், உன்னுடைய மனநிலை எப்படி? நீ மறுதலிக்கிறாயா, நீ நிற்கிறாயா, நீ துக்கப்படுறாயா, நீ விட்டுட்டு ஓடிலான்னு முடிவு பண்றாயா? எல்லாம் கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருப்பார். உன்னால முடியாத கட்டத்தில் கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். அற்புதங்களை செய்கிற தெய்வம் நம்முடைய தெய்வம். கொஞ்சம் பலன் இருந்தாலும் நீ மறுதலிக்காத. கொஞ்சம் தான் இருக்குன்னா அதுலயும் நீ என்ன செய்? உண்மையாய் இருந்து பழகு. அந்த கொஞ்சத்திலும் அந்த கொஞ்ச ஆடுகள் தான் இருக்குன்னு நினைச்சிட்டு நீ சோர்ந்து பெறக்கூடாது. அதிலிருந்து நீ தெய்வீக சுபாவங்களை உருவாகி நீ வளர்ந்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் சோதனையிலும், கொஞ்ச கால சோதனையிலும் நீ கர்த்தருக்காக நிற்க வேண்டும். முதலாம் ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல
தீர்க்கதரிசி சாரிபாத்துல போகும்பொழுது ஒரு விதவையை காண்கிறான். அவளிடத்துல கேட்கிறான், கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வான். தீர்க்கதரிசி கேரித்தாற்றண்டையிலிருந்து இப்ப புறப்பட்டு வர்றான். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, எல்லா இடத்துலயும் பஞ்சமா இருக்கு, நான் உன்னை ஒரு இடத்துல வச்சு போஷிப்பேன், நீ எங்க போ, சாரிபாத் என்கிற ஒரு ஊருக்கு போ, அங்க ஒரு விதவியான ஒரு பெண் இருக்கிறா, அவளை வைத்து நான் உனக்கு என்ன செய்வேன், போஷிப்பேன்னு சொன்னார். இவன் நேர போனா அந்த பெண்ணை பார்த்துட்டான். அவ என்ன செஞ்சிட்டு இருக்கா, அவ விறகு பொறுக்கிட்டு இருந்தா. அவளுக்கு ஒரு பிள்ளை இருக்கிறான். வீட்டுல கொஞ்சோண்டு எண்ணெய் இருந்துச்சு, கொஞ்சம் மாவு இருந்துச்சு. அதை வச்சு ஒரு அப்பத்தை சுட்டு சாப்பிட்டு அது எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்குதோ அவ்வளவு நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் என்ன செஞ்சணும், செத்து போகணும். நம்ம விசுவாசிகளும் இப்ப அப்படித்தான், சீக்கிரம் செத்து போகணும்னு அவ்வளவு ஆசைப்படுறான். அதாவது சீக்கிரம்னா நல்லா இருக்கும்போது யோசிக்கிறது இல்ல, பிரச்சனை அதிகமாச்சுன்னா உடனே என்ன செஞ்சிடணும், செத்து போயிடணும். நான் ஏன் இருக்கிறேன், என்னை இங்க போய் கல்யாணம் கட்டி வச்சுட்டாங்க, இந்த ஊருக்கு என்னை விட்டுட்டாங்க, என்னை அதை பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான், நான் செத்து போனால் நலமா இருக்கும். ஆனா சாக மாட்டான். இன்னும் எத்தனை பேரை சாகடிக்க வேண்டியிருக்கேன் வச்சு. அப்படி அல்ல. எப்பவுமே விசுவாசி வாயிலிருந்து சாகணும், ஊழியக்காரன் வாயிலிருந்து சாகணுங்கிற வார்த்தையை நினைச்சக்கூடாது, வரவே கூடாது. இங்கே அந்த பெண் சொல்றா, நான் செத்து போக முடியாது காத்திருக்கிறேன். இவன் சொன்னா, பெண்ணே, நான் குடிக்க முடியாத ஒரு பாத்திரத்தில் என்ன செய், கொஞ்சம் தண்ணீர் எடுத்துட்டு வா. அவனுக்கு தண்ணீர் தாகமா இருந்துச்சு. இயேசு வந்து கேட்கிறார் அந்த சமாரியா ஸ்திரீட்ட, தாகத்துக்கு தண்ணீர் தான். இவ தாகத்துக்கு இவர் தண்ணி கேட்டா, இவ ஜாதியை பத்தி பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணிட்டான். பேசுனது கேட்டது என்னது, கேட்டது இயேசு சமாரியா ஸ்திரீத்துல கேட்டது தாகத்துக்கு தண்ணி தான், கொஞ்சம் குடிக்க தண்ணி தான் கேட்டாரு. இவ பேசுனது என்னது, ஜாதியை பத்தி ஒரு வழி பண்ணிட்டா. அவரை, நீ எப்படியா என்கிட்ட வந்து தண்ணி கேட்கலாம், நான் என்ன ஜாதி நீ என்ன ஜாதி, உன் ஜீவியமே சரியில்லை, நீ எப்படி ஜாதியை பத்தி பேசலாம். சமாரியா ஸ்திரீ, உனக்கு இருக்கிறது 5 புருஷன், இப்ப இருக்கிறவன் 6வது இருக்கிறவனும் புருஷன் கிடையாதுங்கிறான். இப்படி ஒரு வாழ்க்கையை வச்சுக்கிட்டு நீ எப்படி ஜாதியை பேசுற, நீ பைபிளை தூக்கிட்ட பிறகு எப்படி ஜாதியை பேசலாம். கேட்டது என்னது, கேட்டது தண்ணி, நடக்கிறது ஏரியா பிரேயர். இதுல என்ன ஜாதி, இதுல என்ன ஜபத்துக்கு என்ன ஜாதி பாக்குது. இயேசு கிறிஸ்து வேற என்ன யூத ஜாதி. நீ தமிழ்நாட்டில் யாராவது யூதனா இருக்கானா, அவரை மட்டும் கும்பிடுறீங்க, அதுக்கு மட்டும் நம்ம பட்சபாதம் பார்க்கறது இல்ல. கேட்டது தண்ணீர். அவரு கேட்டாரு, ஒரு தாகத்துக்கு கொஞ்சம் தண்ணி தான். நான் கிணத்தடியில் உட்காந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, என் சீசர் எல்லாம் எங்க போயிட்டாங்க, மார்க்கெட்டுக்கு போயிட்டு இன்னும் லேட் ஆயிட்டாங்க, என் ஸ்திரீயே தாகத்துக்கு தண்ணீர் தான். இவா தாகத்துக்கு கடைசி வரைக்கும் தண்ணி கொடுக்கல, பிரசங்கம் பண்ணிட்டே போயிட்டா. ஜாதியை பேசுறவங்க யாருமே இயேசுவின் தாகத்தை தீர்க்க மாட்டான். இங்க இவ கேட்கிறாரு, தீர்க்கதரிசி கேட்கிறாரு, ஸ்திரீயே என்ன செய், கொஞ்சம் தண்ணீர் தான். அவள் அந்த தண்ணீரை எடுத்துக்கொண்டு வரும்படியாக போனாள். போயிட்டு இருக்கும்போது இவன் திருப்பி சொன்னான், ஒரு கொஞ்சம் அப்பமும் சுட்டு என்ன செஞ்சுட்டு வா, கையில தூக்கிட்டு வானா. இந்த இருக்க இடம் கொடுத்தா என்ன செய்வானா, படுக்க இடங்க. ஒட்டகம் வந்து தலையை மட்டும் உள்ள வச்சுக்கிறேன்னுச்சான், சரின்னு விட்டுட்டானா. அது கொஞ்ச நேரத்தில் அப்படியே நுழைஞ்சு இவனை வெளியே தெளிட்டு அது எங்க வந்துருச்சு. தீர்க்கதரிசி கேட்கிறான், இவன் தண்ணி எடுத்துட்டு வரலாம், சரி கொஞ்சம் தானே தண்ணி கேட்கறான் அந்த ஆளு, சரி தண்ணி கொடுத்துடலான்னு இருக்கிற தண்ணியை எடுக்க போனா. இவன் சொன்னா, கொஞ்சம் அப்பமும் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு வான். அப்பந்தான் அவன் சொன்னா, என் வீட்டுல கொஞ்சோண்டு மாவு இருக்கு, கொஞ்சம் எண்ணெய் இருக்கு, இது தவிர வேற ஒண்ணுமே இல்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு என்ன செய்கிறேன். இப்ப நம்ம ஆளுங்களாம் உடனே சத்தியம் பண்ணிடுறான் பாருங்க, உடனே பைபிளை வச்சு சத்தியம் பண்ணிடுறான், பாஸ்டர் மேல சத்தியம் பண்ணிடுறான், பாஸ்டர் மேலே சத்தியம் பண்ணிடுறான். அது என்ன பெரிய காரியம், வானத்தின் மேலே சத்தியம் பண்றான், பூமியின் மேலேயும் சத்தியம் பண்றான். பிள்ளைய ஒரு விசுவாசி சண்டை வந்துருச்சுன்னு சொன்ன உடனே பிள்ளைய கீழே படுக்க போட்டு வேகமா தாண்டிருச்சு. ஏன்னா பெரிய உண்மையான பத்திரின்னு காமிக்கிறது. பைபிள்ல இந்த வேலையை பண்ணக்கூடாது. பைபிளை தாண்டது, பைபிளை சத்தியம் பண்றது. இவளை கேட்டா, இவன் கேட்டது என்னது, தண்ணீர். கொஞ்சம் அப்பம் சுட்டுவானா, இல்லைன்னு சொல்லு. இவன் உடனே என்ன சொல்லியாச்சே, என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு நான் ஆணையிடுகிறேன். வாசிச்சு பாரு, கீழே பைபிள்ல தெளிவா இருக்கு. இப்படி சத்தியம் பண்ணிட்டு அலைஞ்சுக்கிட்டு ஏமாத்திட்டு அலையிற விசுவாசிகள் குடும்பங்கள்லாம் ரொம்ப இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் சத்தியம், எதுக்கு எடுத்தாலும் யாரையாவது தாண்டிடுறது. ஆவிக்குரிய தேவனுடைய ஜனங்கள் பரிச்சேதம் சத்தியம் பண்ண வேண்டாம். இங்கே அவன் கேட்கிறான், கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா. ஆண்டவர் ஒன்றை எதிர்பார்க்கிறது, தண்ணீர் என்பது அன்பை காட்டுகிறது. கொஞ்சம் தண்ணீர் கேட்கிறான், தீர்க்கதரிசி கேட்கிறான். தீர்க்கதரிசிகளிலும் பெரியவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. சமாரியா ஸ்திரீட்ட அவர் வேற ஒண்ணுமே கேட்கல, தண்ணி தான் கேட்டார். உன்னுடைய வாழ்க்கையில தேவன் எதிர்பார்க்கிறது, நீ அன்பா இருக்கிறாயா என்பதை தான் எதிர்பார்க்கிறார். கொஞ்சம்
ரோட்ல போறவனெல்லாம் நேசிக்கிற, குடும்பத்தை கொஞ்சம் நேசின்னு சொல்ற. பக்கத்து வீட்டுக்காரனை நேசிக்கிறியே, உன் சொந்த புருஷனை நேசி, உன் சொந்த மனைவியை நேசி, சொந்த பிள்ளைகளை நேசி. இன்னொரு விசுவாசியை நேசிக்கிறிய, ஏன் உன் தாய் தகப்பனை நேசி? ஏன் நேசிக்க கூடாது? அது தப்பா? என் பிரசங்கம் எல்லாருக்குமே கொஞ்சம் தப்பா இருக்கும், ஆனா இதுதான் சத்தியம். சொல்லித்தான் அவன ஒரு வழியை. நீ என்ன நேசிக்கிறேன்னு சொல்லு, நான் என்னுடைய ஆடுகளை மேய்க்கிற ஊழியத்தை தரேன். மறுபடியும் என்ன நேசிக்கிறேன்னு சொல்லு, என்னுடைய ஆட்டுக்குட்டிகளை மேய்க்கிற ஊழியத்தை உனக்கு என்ன செய்றேன், தரேன். மறுபடியும் என்ன நேசிக்கிறேன்னு சொல்லு, உன்னுடைய அறையை நான் கட்டுவேன்னு சொல்றேன். இதுதான் சத்தியம். நேசியுங்கள். அந்த தீர்க்கதரிசி வேற ஒண்ணுமே கேட்கல. ஃபர்ஸ்ட் கேட்டான், கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா, கொஞ்சம் நேசி. இவ்வளவு நாள் டஃப்பாவே நடந்துட்டு இல்ல, ரஃபாவே மாறிட்டிய, முரடனா மாறிட்ட, கொடூரமா நடத்துற, அற்பமா என்ற, கொஞ்சம் நேசிச்சு பாரு, அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும். கொஞ்சம் நேசிச்சு பாருங்க, ஒருத்தர் நேசிச்சு பாருங்க, இந்த குடும்பத்தில் உள்ள பிசினஸ்ல உள்ள எல்லா போராட்டங்களும் சரியாயிடும். அவர் தீர்க்கதரிசி கேட்டது ஒரே தான், கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா. ஆனா அந்த பெண்ணு உடனே தண்ணீர் எடுத்துட்டு வர போனாள். ஆனா அப்பதான் சொன்னா, கொஞ்சம் அப்பமும் கொண்டு வா. உன்னுடைய சுயசித்தத்தை இத்தனை வருஷம் செஞ்சுட்டு இருக்கியே, கொஞ்சம் அப்பம், தேவ சித்தமும் செஞ்சு பழகு. அதுதான் என்னை அனுப்பினுடைய சித்தம், அதுதான் என்னுடைய ஆகாரம். தேவ சித்தம் செஞ்சு பழகுங்க. இந்த சரீரத்தை ஏன் இப்படி கொடுத்திருக்கிறாரு? உனக்கு நல்ல புஷ்டியான சரீரத்தை கொடுத்திருக்கிறாரு. எதுக்கு? புஸ்தக சூழலில் என்னை குறித்து எழுதியிருக்கிறதை நிறைவேற்ற நான் வந்தேன். ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர், இதோ உம்முடைய சித்தம் செய்ய. இந்த சரீரத்தில் தேவ சித்தம் செய்யறதுக்கு தான் இந்த சரீரம் கொடுத்தாரு. மினுக்கிட்டு போறதுக்கும், மேக்கப் பண்ணிட்டு அலையறதுக்கும், டெக்கரேட் பண்றதுக்கும், கலர்ஃபுல்லா நீ சுத்திட்டு வர்றதுக்கும் உனக்கு இந்த சரீரத்தை கர்த்தர் கொடுக்கல. நீ கோயிலுக்கு வரும்போது கோயிலுக்கு வர்ற மாதிரியா வர்ற? தேவசமூகத்துக்கு வரும்போது நீ தேவசமூகத்துக்கு வர்ற மாதிரியா வர்ற? என்னத்தெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் போட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு கோயில் எல்லாரும் பார்க்கணும்னா, கோயில்ல இறைவன் தான் உன்னைய பார்க்கணும். மனுஷன் பார்த்தானே தொலைஞ்சேன்னு அர்த்தம். மனுஷன் உன்னைய தேவசமூகத்துல பார்த்துட்டான்னா முடிஞ்சது. உன்னை பார்க்க வேண்டியது யாரு? தேவன் உன்னை தேவ சந்நிதியில பார்க்கணும். உன்னுடைய தாழ்மையை, உன்னுடைய ஏழ்மையை, உன்னுடைய இல்லாமையை, உன்னுடைய கொஞ்ச பலனை, அந்த கொஞ்சத்துல உண்மையை, அந்த கொஞ்ச கால பாடுகள்ல நீ நிற்கிற தன்மையை, அந்த கொஞ்சத்துல இருந்து உன்னுடைய சுவாவங்களை நீ உருவாக்குறத ஆண்டவர் பார்க்கணும். வேற மனுஷன் பார்த்து என்ன பிரயோஜனம்? மனுஷன் பார்த்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. அது உனக்கு கண்ணியை உண்டாக்கும் தான் சொல்லியிருக்கு. மனுஷன் உன்னுடைய அழகை பார்த்துட்டான்னா உனக்கு கண்ணி விழுந்துட்ட, உன்னுடைய வாழ்க்கையில நீ சிதைய போகிறான்னு அர்த்தம். அதனால இங்கே சொல்லி இருக்கிறது, அவன் கேட்கிறான், கொஞ்சம் அப்பம் கொண்டு வா, உன்கிட்ட இருக்கிறத கொண்டு வான்னு சொல்றான். கொஞ்சம் அப்பம். அவன் ஒன்னும் பெரிய ஒரு 10 புரோட்டா வாங்கிட்டு வான்னு சொல்லலையே. அவன் சொன்னது என்னது? கொஞ்சம் அப்பம் கொண்டு வா. இவ சொல்றா, ஒரே ஒரு பிடி மாவு இருக்கு, கொஞ்சம் என்ன இருக்கு, அதை சுட்டுட்டு நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டுட்டு சாக போறோம். அவன் சொன்னா, சாகிறது ரெண்டாவது, முதல்ல நீ எனக்கு கொண்டு வான்ட்டான். நான் சொல்றதை நீ செய், கொண்டு வா. இதுவரைக்கும் நீ மனுஷ சித்தம் செய்து, சுய சித்தம் செய்து உன்னுடைய வாழ்க்கையில நீ சோர்ந்து போன ஒரு ஆள். இனிமேலாவது தேவ சித்தத்தை உன்னுடைய சரீரத்தில் செய்து பழகு. அதுதான் தேவனுடைய சித்தம், தான் தேவனுடைய ஆகாரம், அதுதான் உன்னுடைய உணவா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் தேவ சித்தம் செய்து பழகு. ஒரு ஊருக்கு போனா கூட நீ சொல்லணும், தேவ சித்தமானால் நான் போவேன், தேவ சித்தமானால் நான் என்ன செய்வேன். யாக்கோபுல அப்படித்தான் சொல்லியிருக்கு. ஒரு ஊருக்கு நீ பயணப்படும் பொழுது, அந்த இடத்துக்கு போகும் பொழுது, கர்த்தருக்கு சித்தமானால் நான் என்ன செய்வேன். கல்யாண கார்டில் அழகா அடிச்சிருப்பாங்க. இப்ப அப்படிலாம் கிடையாது. முதல்ல கர்த்தருக்கு சித்தமானால் படிச்சிருக்கீங்களா? கல்யாண கார்டில் அப்படித்தான் அடிப்பாங்க. கர்த்தருக்கு சித்தமானால் இத்தனாம் தேதி இந்த விவாகம் என்ன செய்யும், நடைபெறும். இப்ப அப்படிலாம் கிடையாது. தேவ சித்தப்படி, எப்பா இவர் பயங்கரமா டைரக்டா போயிட்டாரு. எப்படி? தேவ சித்தப்படி இத்தனாம் தேதி இந்த விவாகம் என்ன செய்யும், நடைபெறும். இப்படி எல்லாம் பிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு தேவ சித்தங்கிறதெல்லாம் எழுதக்கூடாது. வார்த்தைகளை ரொம்ப கவனமா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, அந்த மனுஷன் கேட்கிறான், கொஞ்சம் அப்பம் எடுத்து வா. தீர்க்கதரிசியினுடைய எதிர்பார்ப்பு அந்த கொஞ்சம் அப்பம். இதுவரைக்கும் தான் நீ தேவ சித்தம் செய்யல, இனிமேலாவது கொஞ்சம் தேவ சித்தம் செய்து பழகு. ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார், ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார், அதை நீ கேட்டு பழகு. நான் காலையில சொன்னேன், கொஞ்சம் ஒரு மெட்ராஸ்ல எம்ஏ ஜேக்கப்னு ஒருத்தர் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ஒரு பெரிய பணக்காரர். ஆனா கேரளத்துல இருந்து பிழைப்புக்காக வந்து அவர் விசுவாச வீட்டிலேயே தங்கி இருந்தார். அப்போ உள்ள பாஸ்டர்ஸ் எப்ப பார்த்தாலும் இந்த ஆளு எங்கதான் இருக்கிறாரு, ஏன்னா வேலை கிடைக்கல, வேலை கிடைச்சாலும் தங்குறதுக்கு இடம் கிடையாது. அப்படியே சுத்தி பெய்தம்லயே சுத்திட்டு இருந்தார். அப்போ விசுவாச வீட்டுல நமக்கு ரொம்ப வறுமையான காலங்கள், துவக்க காலங்கள். அப்ப இருந்த பாஸ்டர் ₹1 ₹10 எடுத்து கையில கொடுத்து ஜெபம் பண்ணி, நீ போய் எதையாவது இதை வச்சு நெஞ்சுக்க, எப்படியாவது பொழைச்சுக்கோ. இப்போ இவரு என்னடா காசு கொடுத்து நம்மளை துரத்துறாங்களேன்னு யோசிச்சுட்டு அப்படி நின்னாராம். ஐயா நான் என்ன செய்யணும், ஏதாவது பாய் வித்தாவது பிழைச்சுக்கோ போன்ட்டாராம் பாஸ்டர்.
அவன் அந்த வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு போய் அந்த ஆள், அந்த வயசான அவர் அப்போ வாலிபம், பாய் வித்தாரு. பாய் வாங்கி தலையில சுமந்து வித்து திருப்பி கால் மிதியடி இப்படியே வித்து 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 வளர்ச்சி அடைஞ்சு ஒரு பெரிய பணக்காரனா மாறினார். இன்னைக்கு எம்ஏ ஜேக்கப் கார்பெட் பீப்புள்னு போட்டிருப்பான். பெரிய கோடீஸ்வரன், அவங்களுடைய சந்ததிகள் எல்லாம் இன்னைக்கு கோடீஸ்வரனா மாறணும். காரணம் எங்க, எதுல இருந்து உருவானது? கொஞ்சம். அந்த கொஞ்சத்துல அவர் உண்மையா இருந்து கர்த்தரை பின்பற்றி அவர் சாகும் பொழுது சொல்றாங்க, நானே பார்த்திருக்கேன், அவர் தலையில கருப்பு கருப்பா இருக்கும். காரணம் என்னன்னா அந்த பாயெல்லாம் என்னது சுமந்து ஒரு காலத்துல அலைஞ்சு வித்தது. கொஞ்சத்துல நீ உண்மையா இருந்தா கர்த்தர் உன்னை உச்சத்துக்கு கொண்டு வருவார். உன்னை புழுதியிலிருந்து எடுத்து, குப்பையிலிருந்து எடுத்து உன்னை மகிமையான சிங்காசனத்துல கொண்டு போய் உயர வைக்கிற தேவன் ஆண்டவர். உன்னை ஒருபோதும் அருமையில கஷ்டத்துல தருத்திரத்துல இப்படியே சுத்திட்டாரு, ஆனா தோத்திரம் பண்ணிக்கிட்டே சொல்ல மாட்டார். ஆனா உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கொஞ்சத்துல நீ உண்மையா இருங்கிறத கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இங்கே பார்க்கிறோம், அவன் கேட்கிறான், எனக்கு கொஞ்சம் அப்பம் கொண்டு வா. அந்த பெண் கொண்டு வந்தா, வேற வழி இல்லை. இவன் சொல்லிட்டான், நீ சாகிறது, நீ உன் பிள்ளைக்கு கொடுக்கிறது, நீ புசிக்கிறது, இதெல்லாம் ரெண்டாவது. ஃபர்ஸ்ட் நீ என்ன செய், எனக்கு அந்த அப்பத்தை கொண்டு வான்னு சொல்லிட்டான். நீ கொண்டு வா, பாத்திரத்துல எண்ணெயும் குறையாது, மாவும் என்ன செய்யாது, குறையாது. அந்த ஒரு அப்பத்தை எனக்கு நீ கொண்டு வந்துரு, அது ஆசீர்வதிக்கப்படும். அவன் பாருங்க, அந்த பெண் உடனே போய் அப்படியே கீழ்ப்படிந்து அவள் உடனே ஒரு அப்பத்தை சுட்டு அழகா கொண்டு வந்து கொடுத்தா. கொஞ்ச நேரத்துல அந்த பாத்திரத்துல எண்ணெயும் மாவும் கூடிக்கொண்டே வந்தது. ஆண்டவர் அற்புதங்களை செய்யக்கூடிய தேவன். ஆனா நீ அந்த கொஞ்சத்துல தேவசித்தம் செய்ய வேண்டும். இனிமேல் உனக்கு கொஞ்ச காலம் கொடுக்கப்படுகிறது. இந்த கொஞ்ச காலத்துல நீ தேவசித்தம் செய்ய. இனிமேலாவது உன்னுடைய குடும்பத்துல நீ தெய்வீகத்துல, சபையில, சகோதரருக்குள்ள, சகோதரிகளுக்குள்ள, ஊழியர்களுக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் நீ ஒரு அன்புள்ளவனாய் மாறுவாயா. அப்ப அந்த பெண்ணிட்ட கேட்கிறான், ஒரு அப்பம் எடுத்துட்டு வான்னு. அவ சொன்னா, என்கிட்ட இருக்கிறது என்னது, ஒரு பிடி மாவும் என்ன இருக்கு, அடுத்து கொஞ்சம் எண்ணெய் இருக்கிறது. எண்ணெய் அபிஷேகத்தை காண்பிக்கிறார். ஏழாவது, உன்னுடைய வாழ்க்கையில அபிஷேகம் தேவை. கொஞ்சம் பலன், கொஞ்சம் உண்மை, கொஞ்சம் ஆடுகள், கொஞ்ச கால சோதனை, கொஞ்சம் தண்ணீர், கொஞ்சம் அப்பம், கடைசியா கொஞ்சம் எண்ணெய். உனக்கு அபிஷேகம், பெரிய சிம்சோனுடைய அபிஷேகம் உனக்கு இல்லை, அது அவருக்கே தெரியும். இல்ல அப்போஸ்தலருக்குள்ள உள்ள அபிஷேகம் உனக்கு இல்லைன்னு நீ புரிஞ்சுக்கிட்டு இருப்ப. ஆனா உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கொஞ்சம் அபிஷேகத்துல நீ உண்மையா இருக்கும். அந்த அபிஷேகத்தை வச்சு முழங்கால் போடு, அந்த அபிஷேகத்தை வச்சு அந்நிய பாஷை பேசு, அந்த அபிஷேகத்தை வைத்து காலையில எழும்பு, அந்த அபிஷேகத்தை வச்சு தேவனோடு உறவாடு, அந்த அபிஷேகத்தினால நீ ஆவிக்குள்ளாய் மாறு. அந்த கொஞ்சம் அபிஷேகத்தை வச்சு நீ டெவலப் பண்ணிட்டே இருக்கலாம். இல்லாத இடத்துல இருக்கிறதா அழைக்கிற தேவன், ஒன்றுமில்லாத இடத்துல சகலத்தையும் உருவாக்குகிற கர்த்தர் நம்முடைய தேவன். உனக்கு இருக்கிற அந்த கொஞ்சம் அபிஷேகம், நான் ஒரு ஆளு கேட்டேன், அபிஷேகம் இருக்கான்னு. அது கொஞ்ச நாளைக்கு முன்னால இருந்துச்சு, இப்போ அபிஷேகம் இல்லை. அவர் ரொம்ப கேஷுவலா சொல்றான் இந்த வார்த்தையை. அந்த வார்த்தை நீ எப்படி துணிகரமா சொல்லலாம்? அபிஷேகம் இருந்துச்சு, இப்போ எனக்கு இல்லை. சரி, ஒரு விதத்துல நீ உண்மையை சொல்லிட்ட, கரெக்ட். ஆனா உன்னுடைய நிலவரம், அந்த பெண் சொல்றா, என் வீட்டுல என்ன இருக்கு, கொஞ்சம் என்ன இருக்கு. ஆனா கர்த்தர் பாருங்க, அதை ஆசீர்வதித்தார். அதுக்கு பிறகு என்ன, அந்த பாத்திரத்துல குறையவே இல்லை. சரியான அபிஷேகத்தில் இருக்கணும் விசுவாசிகள்லாம். ஒரு 2 நிமிஷம் ஜெபிச்சா போதும், அனல் பற்றி பிடிக்கணும். நான் இப்பொழுதே அக்னியை, நான் பூமியில அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும். அபிஷேகம்னா ஒரு பெந்தேகோஸ்தே விசுவாசியை பார்த்த உடனே சொல்லிடுவான். முகத்தை பார்த்தா சொல்லணும், உன்னை ட்ரெஸ்ஸை பார்த்தா சொல்லணும். ஒரு இடத்துல ஜெபிக்க விட்டா உன்னுடைய ஜெபத்திலேயே வித்தியாசம் தெரியணும், நீ யார் அப்படின்னு அவன் என்ன செய்வா சொல்லணும். நீ பெண்டிகாஸ்டா, உன்னுடைய அபிஷேகமே வித்தியாசமா இருக்கு. அதுதான் உண்மையான தெய்வீகம். அந்த கொஞ்சம் எண்ணெயை வைத்து அவ அந்த அடையை சுட்டு கொடுத்ததுனால, அப்பத்தை சுட்டு கொடுத்ததுனால அன்னைக்கு அந்த பாத்திரத்துல எண்ணெய் என்ன செய்யவில்லை, குறையவில்லை. இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில கொஞ்சத்துல உண்மையா இருந்து பாரு, கொஞ்சம் பணத்துல நீ உண்மையா இருந்து பாரு, கொஞ்சம் நீ உண்மையா பேசிப்பார், கொஞ்சம் தேவசித்தம் செய்து பார், கொஞ்சம் நீ மற்றவங்களை நேசிச்சு பழகிப்பார், கொஞ்சம் நீ அபிஷேகத்தில் இருந்து நீ தேவசமத்துல காத்திருந்து பார், கர்த்தர் உன்னை அக்னியாய் மாற்றுவார். இன்னைக்கு எத்தனை பேர் கொஞ்சத்துல உண்மையா இருக்க உங்களை ஒப்பு கொடுக்க போகிறீர்கள்? இன்னொரு பகுதியில ஒரு 3 பாயிண்ட் உங்களுக்கு சொல்லி நான் முடிவு கொண்டு வருகிறேன். கொஞ்சம் புளித்தமா இருந்தா லைஃப் அவுட் ஆயிடும். 1 கொரிந்தியர் 5:6. இது கொஞ்சம் கூட இருக்க கூடாது, முற்றிலுமா இது வெளியே போயிடணும். கொஞ்சம் வினிகரை தூக்கி உள்ள போடுங்க, அது நாளை காலையில எல்லாத்தையும் உப்பி புளிக்க வச்சு ஒண்ணுமில்லாம ஆக்கிடும்.
இன்னைக்கு அநேகருக்குள்ள இந்த கொஞ்சம் புளித்தமா இந்த மாசத்து கடைசிக்குள்ள காரியாயிரும். அநேக விசுவாசிகளுக்குள்ள சிவகாசியில உண்மையான ஐக்கியம் கிடையாது, தெய்வீகம் கிடையாது. நானும் கால்கள் ஒரு ஊழியெல்லாம் வச்சு பார்த்தேன். அதுல எத்தனை பேர் உண்மையா இருந்தீங்கன்னு உங்களோட மனசாட்சிக்கும் தேவனுக்கும் தெரியும். கொஞ்சம் புளித்தமாக முழு சபையுமே புளிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். அதே போல கொஞ்சம் மன்னிப்பு இருந்து பிரயோஜனம் கிடையாது, பூரண மன்னிப்பு நமக்கு அவசியம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்துல, எவனுக்கு அதிகம் மன்னிக்கப்பட்டதோ அவன் அதிகம் அன்பு கூறுவான், எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்பட்டதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான். இன்னைக்கு ஏன் கத்தரை உன்னை நேசிக்க முடியல? உன்னால ஏன் ஆரம்ப காலங்களைப் போல உன்னால எல்லாரையும் மன்னிக்க முடியல? ஏன் ஆரம்ப காலங்களைப் போல உனக்கு வைராக்கியமா சபைக்காக நிற்க முடியல? ஏன் பரிசுத்தவங்களோடு ஒருமித்து உன்னால நிற்க முடியல? அவங்களுடைய கரங்களை உன்னால ஏன் தாங்க முடியல? இன்னைக்கு ஏன்? அது காரணம், உன்னுடைய பாவங்கள் அநேகம் மன்னிக்கப்படாமல் கொஞ்சம் தான் மன்னிக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் நீ மற்றவர்களுடைய அன்பு கூற முடியாமல் தடுமாறுகிறாய். இன்னும் ஒரு சிலர் ரொம்ப வரும்னு எதிர்பார்த்து ரொம்ப விதைச்சாங்களாம். ஆகாய் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, நான் திரளாய் விதைத்தேன், கொஞ்சமாய் அறுத்தேன். அதிகம் கிடைக்கும் என்று 9ஆம் வசனத்தில் எதிர்பார்த்தேன், எனக்கு கிடைத்தது என்னது? கொஞ்சம் கிடைத்தது. எதிர்பார்ப்பு நல்லா இருக்கு, ஆனா உன்னுடைய புத்தி சரியில்லையே. உன் வழிகளை சிந்தித்து பாருன்னு அதுக்கு முந்தின வசனம் சொல்லுது. உன்னுடைய வழிகளை நீ சிந்தித்து பார்த்து உன்னுடைய வழிகளை சரிப்படுத்தினால் நீ திரளாய் விதைத்தால் திரளாய் அறுப்பாய். உன்னுடைய வழிகள் சரியில்லாத பட்சத்தில் நீ திரளாய் விதைத்தாலும் நீ கொஞ்சமா தான் இருக்க முடியும். ரொம்ப கிடைக்கும் நீ எதிர்பார்க்கலாம், ஆனா கொஞ்சம் தான் கிடைக்கும். அப்படினால இன்றைக்கு நம்முடைய ஜீவியத்துல அகற்ற வேண்டிய காரியங்களை அகற்றி இருக்கிற கொஞ்சத்துல நாம் உண்மையா இருந்து உத்தமமாய் வாழ்ந்தால் இன்னும் கொஞ்சம் காலத்தில் அவர் வருவார். எபிரேயர்ல அழகாக சொல்லி இருக்கிறது, வருகிறவர் தாமதம் பண்ணார், இன்னும் கொஞ்ச காலத்தில். எபிரேயர் 10:37 வாசியுங்கள். வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்துல வந்துடுவார். இல்லைன்னா உன் வாழ்க்கை கொஞ்ச காலத்துல முடிஞ்சிடும். ஆனா இருக்கிற கொஞ்சத்துல நீ உண்மையா இருக்க வேண்டும். எல்லாரும் கண்களை மூடுவோம். இன்றைக்கு சொன்ன வார்த்தை நீ சாகிற வரைக்கும் உன் காதை விட்டு போகவே கூடாது. உனக்கு அளிக்கப்பட்ட அந்த கொஞ்சம் கிருபையில், அந்த கொஞ்சம் விசுவாசத்தில், அந்த ஒரு தாளந்தில நீ உண்மையா இருக்கிறாயா? எல்லாரும் கண்களை மூடுங்க, பைபிளை மூடுங்க, முழங்கால முடக்குங்கள். இந்த 7 கேள்விகளையும் உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள். திறந்த வாசல் வேணும் வேணும் என்று ஜெபிக்கிறாயே, நான் போகிற காரியங்கள் எல்லாம் எனக்கு ஜெயமாய் மாறணும் என்று காத்திருக்கிறாயே, நான் செய்கிற காரியங்கள் எல்லாம் எனக்கு வாய்க்கணும்னு காத்திருக்கிறாயே, நல்லது. கர்த்தர் உனக்கு திறந்த வாசலை கட்டளையிடுவார், அவர் உண்மையுள்ளவர். ஆனால் உன்னுடைய நிலவரம் என்ன? நீ என் வசனத்தை கை கொண்டபடினால், மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினால், கொஞ்சம் பலன் இருந்தும் என்னை மறுதலியாமல் நீ என்னுடைய வசனத்தை கை கொண்டபடினால் நான் உனக்கு திறந்த வாசலை கட்டளையிடுவேன். எத்தனை பேருக்கு திறந்த வாசல் வேணும்? பாருங்க, திறந்த வாசல் எல்லாருக்கும் தேவை, எனக்கும் தேவை. ஆனால் நமக்கு இருக்கிற கொஞ்சம் பலனை நாம் எப்படி செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம்? நமக்கு இருக்கிற அந்த கொஞ்சம் பலனை நாம் எப்படி செலவழித்துக் கொண்டு வருகிறோம்? எல்லாரும் கண்களை மூடுங்க, பரவாயில்ல. ஒரு நிமிஷம் இல்லைன்னா 2 நிமிஷம் முழங்கால் போடுங்க, முடியலைன்னா. இந்த வசனம் உன்னோடு பேசட்டும். கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என்னை மறுதலியாமல் என் வசனத்தை நீ கை கொண்டாய் என்று கர்த்தர் உன்னை பார்த்து ஒரு சாட்சி சொல்ல வேண்டும். அப்பொழுது உனக்கு திறந்த வாசல் உண்டாகும். நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்தால் உன்னை அநேக காரியங்களுக்கு கர்த்தர் அதிகாரியாய் மாற்றி அநேகத்திலும் உன்னை உண்மை உள்ளவனாய் மாற்றுவார். கொஞ்ச கால சோதனையில் நீ நின்று பிடித்தால் உனக்கு நித்திய கன மகிழ்ச்சி, மகிமை, புகழ் உனக்கு உண்டாகும். உனக்கு இருக்கிற கொஞ்ச சுபாவங்கள்ல நீ விருத்தி அடைந்து வந்தால் கர்த்தர் உனக்கு அநேக விருத்தியான சுபாவங்களை, கர்த்தர் தெய்வீகத்தை உனக்கு தருவார். கொஞ்சம் தண்ணீர் தீர்க்கதரிசிக்கு கொடுப்பாயாக. இயேசுவை நீ நேசி. எல்லாரிடத்திலும் நீங்கள் அன்பு கூறுங்கள். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. உன் தேவனிடத்திலும் நீ அன்பு கூறுவாயாக. இது ராஜரீக பிரமாணம், கற்பனை. தேவ சித்தம் செய்து பழகுங்கள். அபிஷேகத்தில் கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை டெவலப் பண்ணி பழகுங்கள்.
ஆவியிலே நிரம்பி உங்களுடைய ஜீவியத்தை கட்டி எழுப்புங்க. எல்லாரும் தேவனை நோக்கி பார்ப்போம். உங்களுடைய நிலவரங்களை சொல்லுங்கள். எனக்கு ஒரு கொஞ்சம் அபிஷேகம் இருந்தது, தேவ சித்தம் என்னதென்று கேட்டு செய்து பழக்கம் இருந்தது, நான் கிறிஸ்துவை கொஞ்சம் நேசித்து வந்த காலங்கள் உண்டு, சோதனையிலே நான் நின்ற காலங்கள் உண்டு, எனக்கு கொஞ்சம் பலன் இருந்தாலும் நான் மறுதலிக்காமல் நின்ற காலங்கள் உண்டு, சின்ன காரியங்களை நான் உண்மையாயிருந்த காலங்களை நான் நினைத்து பார்க்கிறேன். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் எத்தனை பேர் அந்த கொஞ்ச பலத்தை கொண்டு நான் கர்த்தருக்காக கிரியை செய்யாமல் விட்டுவிட்டேன் என்று ஒத்துக்கொள்கிறீர்கள்? நான் கொஞ்சத்தில் உண்மை இல்லாதவனாய் மாறி போய்விட்டேன் என்று எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீர்கள்? தெய்வ சித்தத்தை நான் செயல்படுத்தாமல் விட்டுவிட்டேன் என்று எத்தனை பேர் கலங்குகிறீர்கள்? எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கொஞ்சம் எண்ணெயையும் நான் உபயோகப்படுத்தாமல் விட்டுவிட்டேன் என்று எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீர்கள்? உண்மையாகவே மற்றவர்களை என்னால் நேசிக்க முடியவில்லை. ஆண்டவரை அதிகமாக நேசிக்க முடியாத ஒரு தன்மைக்கு கொண்டு வரப்பட்டு விட்டேன். எனக்கு கொடுக்கப்பட்ட பணத்திலும் பொருளிலும் நேரங்களிலும் எனக்கு கொடுக்கப்பட்ட வசதி வாய்ப்புகளிலும் நான் உண்மை இல்லாதவனாய் வாழ்ந்து விட்டேன் என்று ஒத்துக்கொள்கிறவர்கள் தயவு செய்து கரங்களை உயர்த்துங்கள். ஆமென். உன்னை குற்றவாளியாய் கர்த்தர் காண்கிறதில்ல, தன் குற்றங்களை உணர்கிறவனாய் கர்த்தர் உன்னை காண்கிறார். கர்த்தாவே, இன்னும் எனக்கு கொஞ்சம் காலம் நீட்டி கொடுக்கப்படுமானால், என் வாழ்நாள் எனக்கு என்னுடைய ஊழியம் எனக்கு இன்னும் கூட்டி கொடுக்கப்படுமானால், எனக்கு இருக்கிற இந்த பலத்தில் நான் மறுதலியாமல் உம்முடைய வசனத்தை கைக்கொள்வேன். எனக்கு இருக்கிற இந்த கொஞ்ச நாட்களில் நான் உண்மையாய் உம்மில் அன்பு கூறுவேன், உண்மையாய் நான் தேவ சித்தம் செய்வேன், அபிஷேகத்தில் ஒரு நிறைவான வளர்ச்சியை நான் பெற்றுக் கொள்வேன், நான் உண்மையாக இருப்பேன் என்று எத்தனை பேர் சொல்ல போகிறீர்கள்? நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் உங்களுக்கு கொஞ்ச காலத்தை கூட்டி தருவார். கிருபையாய் கர்த்தர் உனக்கு நாட்களை கூட்டி தருவார். ஆனால் நீ மறுதலிக்க கூடாது. நீ இயேசுவை மாத்திரம் தான் நேசிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் தீர்மானிக்கிறீர்கள்? கரங்களை உயர்த்துங்கள் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை அபிஷேகிக்கட்டும். ஆமென். ஒரு நிறைவான சக்தி உங்கள் மேல் வந்து இறங்குவதாக. அந்த சிலுவையிலே தொங்கப்பட்ட அந்த கல்லனுக்கு அந்த சூரியன் அஸ்தமிக்கிற வரை தான் நேரம் கொடுக்கப்பட்டது. அந்த நேரத்துக்குள்ளே அவரை ஆண்டவராக, ரட்சிப்பவராக, பரலோகத்தின் அதிபதியாய் அவன் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய குற்றங்களை எல்லாம் ஒத்துக்கொண்டான். அதுபோல உனக்கும் சில நிமிடங்கள் இருக்கிறது. சில நாட்களை கர்த்தர் உனக்கு கூட்டி தருவார். சில வருஷங்களை கர்த்தர் உனக்கு கூட்டி தருவார். அதுல நீ உனக்கு இருக்கிற பலத்தினால கர்த்தருக்காய் நீ கிரியை செய்வாயோ? வாயை திறந்து சொல்லுங்கள். ஆண்டவரே, கொஞ்ச பலனில் நான் உண்மை மறுதலிக்க மாட்டேன். ஆண்டவரே, ஆண்டவரே, கொஞ்சத்தில் நான் உண்மையா இருப்பேன். ஆண்டவரே, கன்ஃபஸ் பண்ணுங்க. 10 ரூபாய் இருந்தாலும் நான் அதுல கர்த்தருக்கு உண்மையா இருப்பேன். 10 ரூபாய் தான் எனக்கு சம்பாதிக்க முடிஞ்சதுனாலும் நான் அதுல உண்மையா இருப்பேன். எவ்வளவு கடன் இருந்தாலும் நான் உண்மையா இருப்பேன். எவ்வளவு தரித்திரம் இருந்தாலும் நான் உண்மையா இருப்பேன். எவ்வளவு ஐஸ்வர்யமும் நிறைவு இருந்தாலும் நான் உண்மையா இருப்பேன். வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தர் ஒரு சில தரித்திரங்களை ஐஸ்வர்யவான்களாய் மாற்ற போகிறார். ஆனால் உன்னுடைய உண்மையை பொறுத்து கர்த்தர் உயர்த்துவார். வேத வசனங்களை உன்னுடைய முதுகுக்கு பின்னாக நீ எரிந்து போடாதே. அது உன்னை நியாயத்திற்கு இடம் கொடுத்து விடாதே. அது உன் பாதைக்கு வெளிச்சமாய் மாறட்டும். உன் கால்களுக்கு அது தீபமாய் மாறட்டும். இந்த வசனத்தை கேட்ட பொழுது நான் உண்மை இல்லை என்கிறதை அநேக விஷயங்களில் உணர்கிறேன். நான் என்னுடைய பலவீனத்தையே சொல்லி சொல்லி நான் தேவனை மறுதலித்துக் கொண்டே வந்தேன். ஆனால் அதற்குள்ளும் எனக்குள் பலன் இருந்தது என்பதை நான் விட்டுவிட்டேன்.
நேசிக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனா அன்பு எனக்குள்ள இல்லை. கொஞ்சம் அன்பு இருந்துச்சு, அதை நான் செயல்படுத்தாமல் விட்டுவிட்டேன். நான் நேசித்திருந்தால், நான் கொஞ்சம் விட்டு கொடுத்திருந்தால் எவ்வளவோ சமாதான கேடுகள் சரியாய் போயிருக்கும். ஒரு காலத்தில் எனக்கு நிறைவான அபிஷேகம் இருந்தது. ஆனால் இப்ப அந்த அபிஷேகத்தில் இழந்து கொஞ்சத்துல அபிஷேகத்தோடு தெய்வ சமூகத்தில் நின்று பிடிக்க முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு நான் எனக்கு கொஞ்ச காலத்தை கர்த்தர் கிருபையாய் கூட்டி கொடுத்தால், ஏனென்றால் என்னுடைய காலம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. கொஞ்ச காலங்களை கர்த்தர் எனக்கு கிருபையாய் கூட்டி கொடுத்தால் நான் அவரை மறுதலிக்காமல் கர்த்தருடைய பலத்தில் நிற்பேன். நான் உண்மையாயிருப்பேன், உண்மையாய் அவரை நேசிப்பேன், உண்மையாய் தேவ சித்தம் செய்வேன். Oh God, உண்மையாய் உணர்த்தப்பட்டு முடிவெடுத்தவர்கள் யாராவது இருந்தால் எழும்புங்கள் பார்க்கலாம். எழும்பி சொல்லுங்கள் பார்க்கலாம். கொஞ்சம் பேர் சொல்லுங்க பார்க்க போதும். அந்த வசனம் விதைக்கப்பட்டது உனக்குள்ள ஒரு பெரிய கிரியை நடப்பிக்கும். நீ வீட்டுக்கு போன பிறகு கூட இந்த வசனம் உன்னோட பேசும். நீ படுக்கையில் இருக்கும் பொழுது இந்த வசனம் உன்னோடு பேசும். நாளைக்கு காலையில மறுபடியும் பேசும், அடுத்த வாரமும் பேசும். இது தொடர்ச்சியாய் உன்னோடு இடைப்பட்டு கொண்டே இருக்கும். அது உன்னை தூண்டும், உன்னை ஏவும், உன்னை நடத்தும். கொஞ்சம் சொல்லிட்டு விட்டுறாத. ஒண்ணுமே இல்லாத இடத்திலும் கர்த்தர் உருவாக்கக்கூடியவர். இன்னைக்கு நீ சொன்ன வார்த்தையை தேவன் கனம் பண்ணி கொண்டிருக்கிறார். உனக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்திலும், அந்த கொஞ்சம் விசுவாசத்திலும், கொஞ்சம் நம்பிக்கையிலும் நீ எழுந்து விட்டாயே, கர்த்தர் அதை காண்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஒரு நிறைவான அபிஷேகத்தோடு இந்த கூட்டத்தை முடிப்போம். ஆமென், ஹல்லேலூயா. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. வாலிபர்களே, வாலிபர்களே, இன்னும் கொஞ்ச காலம் தான் இருக்கிறது. எத்தனை பேர் இயேசுவுக்காய் கிரியை செய்ய போகிறீர்கள்? ஹல்லேலூயா. ஊழியர்களே, இன்னும் கொஞ்ச காலம் தான். எத்தனை பேர் தேவனுக்காய் எழும்ப போகிறீர்கள்? இதோ கர்த்தருடைய வல்லமை உன்மேல் இறங்கட்டும். தேவன் உன்னை ஆட்கொள்வாராக. ஆம், நான் இருக்கிற நிலவரத்தில் இருந்து இந்த கொஞ்ச பலத்தோடு நான் கர்த்தருக்காக கிரியை செய்ய தீர்மானித்திருக்கிறேன். இனிமேல் இந்த முடிவில் இருந்து நான் ஒருபோதும் பின்வாங்க மாட்டேன் என்று எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிபிகாராபாலாகாத்துரா. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான். இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான். இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், இயேசுவின் பின்னே, இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான். ஹல்லேலூயா. சரியான ஒரு அபிஷேகம் இறங்க போகிறது. ஒரு அக்கினி உன்மேல் வந்து விழும். ஹல்லேலூயா, ஆமென். நீ அக்கினியாய் மாறுவாய், அக்கினி ஜுவாலையாய் நீ மாறுவாய். இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன்.
பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். தைரியமா சொல்லுங்க, தைரியமா சொல்லு. இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், இயேசுவின் பின்னே, இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். சிவாயில வாலியால பால ஹர்பினா பாலா பாலா இஹிபினா வாக்கரா ஹபினா பாலா கசுரா. ஆமென், ஆமென். பலவீனத்திலே பலன் கொள்ளுங்கள், கொஞ்ச பலத்திலும் கர்த்தருக்காய் நில்லுங்கள், கொஞ்சத்திலே உண்மையா இருக்க ஒப்புக் கொடுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் ஜெபத்தோடு நான் இந்த கூட்டத்தை முடிக்கிறேன். ஒரே ஒரு நிமிடம் எல்லாரும் இப்ப ஜெபிக்க போறீங்க. கர்த்தாவே, இனிமேல் எனக்கு கொடுக்கப்படுகிற இந்த கொஞ்ச காலத்தில் இதுவரைக்கும் நான் எப்படி இருந்தேனோ உமக்கு தெரியும். ஆனால் இனிமேல் கொடுக்கப்படுற இந்த கொஞ்ச காலங்கள்ல என்னை உண்மையா இருக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவர். கடைசி வரை உம்மை மறுதலிக்காமல் வாழ எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இனிமேலாவது நான் தேவ சித்தம் செய்ய எனக்கு அருள் செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்கள். கூட்டத்தை ஜெயத்தோடு முடிப்போம். ஹல்லேலூயா. உதவி செய்யும் ஆண்டவரே. ஆமென். திறந்த வாசலை கட்டளையிடுவேன் என்ற வசனத்தோடு கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டுக் கொண்டிருந்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கொஞ்சம் பலனிருந்தும் மறுதலியாமல் வசனத்தை கை கொண்டவர்களுக்கு அந்த திறந்த வாசல் உண்டு என்பதை கர்த்தர் சொல்லிக் கொடுத்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த கொஞ்சம் அபிஷேகத்தில், இந்த கொஞ்சம் பலனில், இந்த கொஞ்சம் உண்மையில் நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுத்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.